Hello everyone, welcome to Drona. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புது டாபிக்கை ஸ்டார்ட் பண்ண போறோம். That is cell, the unit of life. டாபிக்கே பாருங்களேன், cell, the unit of life. எதுக்கு நம்ம செல்லை வந்து ஒரு யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆர்கானிசமுமே பார்த்து லிவிங் ஆர்கானிசம்ஸ் தே ஆர் மேட் அப் ஆஃப் செல். கண்டிப்பாக எல்லா ஆர்கானிசம் தே ஆர் மேட் அப் ஆஃப் செல். ஸோ ஒரு செல் வந்து எதுக்கு ஒரு ஆர்கானிசம்க்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு செல் தான் வந்து ஒரு ஆர்கானிசமோட ஷேப்பாக இருக்கட்டும், ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இல்லை ஃபர்தர் எந்த ஒரு ஆக்டிவிட்டிக்காக இருந்தாலுமே வந்து செல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் செல்லை பார்த்தீங்கன்னா வி கால் தம் as பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படி தான், லைக் செல் டுகெதர் வில் பி ஃபார்மிங் த டிஷ்யூஸ் டுகெதர் வில் பி ஃபார்மிங் த ஆர்கன் டுகெதர் வில் பி ஃபார்மிங் த ஆர்கன் சிஸ்டம், த ப்ராசஸ் வில் மூவ் ஆன். ஸோ செல் தான், அதனால தான் பார்த்தீங்கன்னா வி கால் தம் as யூனிட் ஆஃப் லைஃப். இந்த டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து செல் பற்றி கான்சன்ட்ரேட் பண்ண போகுது. நம்ம செல் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்லிடலாம். ஆனால் செல்லில் பார்த்தீங்கன்னா யூனிசெல்லர் ஆர்கானிசம்ஸ் இருக்குது, இல்லை மல்டிசெல்லர் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. செல்லோட ஷேப், ஸ்ட்ரக்சர், டிஃப்ரென்ஸ், பிளான்ட் செல், அனிமல் செல், இந்த மாதிரி நம்ம நிறைய டீட்டெயில்டாக வந்து இந்த டாப்பிக்குள்ளே வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கதை சொல்லிட்டோம், செல்னா என்ன, எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த செல் அப்படின்ற வேர்டை கண்டுபிடிச்சவர் யார்? முதல்ல செல்லையே எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செல் அப்படின்ற வேர்டை காயின் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக். அவர் எந்த வருஷத்தை இந்த டேர்மை காயின் பண்ணாருன்னா 1662. ஸோ அவர் ஜென்ரலாக இட் வாஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். செல்லை வந்து அப்படி சும்மா எடுத்தோடனே இதுதான் செல் அப்படின்னா அவர் காயின் பண்ணல. சடனாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாட்டில் கார்க், இந்த பாட்டிலோட மூடி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மலாம் பிளாஸ்டிக் மூடி யூஸ் பண்ணோம், பட் ஓல்டன் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில இடத்துல வருது இந்த மாதிரி மரத்தில் செஞ்ச மூடி மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில ஆல்கஹால் பாட்டில்ஸ் எல்லாமே பார்த்தா இந்த மூடி வச்சு தான் மூடி இருப்பாங்க. அதில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் பார்க் ஆஃப் அ ட்ரீ தான் பண்ணியிருப்பாங்க. அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்து ஒரு ஸ்லைஸ் பண்ணி மைக்ரோஸ்கோப் அடியில் வந்து வச்சு பார்த்தார். ஸோ மைக்ரோஸ்கோப் அடியில் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் எல்லாம் குட்டி குட்டி ஓட்ட மாதிரி தெரிஞ்சுது. அது அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா ஹீ கால்ட் அஸ் ரூம்ஸ் அப்படின்ற பேர் வந்து அதுக்கு வச்சார். சரி, இது என்னது, மூமெண்ட்டே எதுவுமே இல்லை. ஸோ இந்த ரூம்ஸ்க்கு பேர் ஐ எம் கிவிங் அ நேம். அதுக்கு தான் அவர் என்ன டேர்ம் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா செல் அப்படின்ற வேர்டை வந்து காயின் பண்ணி, இது எல்லாமே எந்த வருஷம் இருந்துச்சுன்னா 1662. இந்த மாதிரி இதை வந்து கண்டுபிடிச்சது, இந்த பேர் வச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே மைக்ரோகிராஃபியா அப்படின்ற புக்கில் தான் வந்து ஒரு புக் மாதிரி எழுதி அவர் பப்ளிஷ் பண்ணார். சரி, இதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தார், யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டன் வான் லியூவன்ஹூக். இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் சாம்பிள் எடுத்தார், லைக் தண்ணியிலேருந்து கொஞ்சம் சாம்பிள் எடுத்து மைக்ரோஸ்கோப் அடியில் வச்சு வியூ பண்ணார். அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில இதெல்லாம் வந்து ஓடுற மாதிரி, லைக் வெரி மைன்யூட் பார்ட்டிகல்ஸ், பட் ஸ்டில் நேக்கட் ஐயால் பார்க்க முடியாது, நிறைய மூமெண்ட் இருந்ததே இருந்துச்சு. அதுதான் அவர் என்ன டேர்ம் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ டேர்ம்ட் இட் ஆஸ் அனிமால்கியூல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக் வந்து அவரோட ஃபைண்டிங்ஸ் எல்லாமே மைக்ரோகிராஃபியான்ற புக்கில் வந்து பப்ளிஷ் பண்ணார். அடுத்தது வந்து ஆண்டன் வான் லியூவன்ஹூக் வந்து அனிமால்கியூல்ஸ், இதை வந்து அவர் செல் அப்படின்ற வார்த்தையால் டேர்ம் பண்ணல. இனிஷியலாக அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா அனிமால்கியூல்ஸ் அப்படின்னு சொல்லி பேர், காரணம் இட் வாஸ் ஹேவிங் சம் மூமெண்ட். ஸோ எக்ஸாம்பிள் ரெண்டு விதமான கொஸ்டின் வரும். ஒன்று வந்து த பர்சன் ஹூ ஃபவுண்ட் டெட் செல், இல்லை ஜென்ரலாகவே வந்து செல் யார் கண்டுபிடிச்சா, ஹூ காயின் த டேர்ம் செல் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா ராபர்ட் ஹூக் அப்படின்ற பேர் எழுதும். இல்லை த பர்சன் ஹூ ஃபவுண்டட் த லிவிங் செல் அப்படின்ற கொஸ்டின் வந்துச்சுன்னா யாரை மென்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆண்டன் வான் லியூவன்ஹூக். ஓகே, ஸோ செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வி ஆல் நோ ஒரு செல் ஸ்ட்ரக்சரை பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் கலர் ஷேப் இருந்தது, ஒரு ரவுண்ட் ஷேப் இருந்தது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி ஷேப் இருந்தது. இதை யார் கண்டுபிடிச்சார், இதுக்கு ஒரு பேர் இருக்கும். ஸோ இந்த இயர் 1831 to 39 இந்த இயர்க்குள்ள டிஸ்கவரி நடந்துச்சு. இதை யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ப்ரவுன். ஸோ நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக் ராபர்ட் ப்ரவுன் கன்ஃபியூஷன் வரும். ஸோ மேக் ஷூர் யூ லேர்ன் ப்ராப்பர்லி. ஸோ அந்த செல்குள்ளே இன்னொரு ரவுண்ட் கலர் ஸ்ட்ரக்சர் இருந்தது. அவர் அதுக்கு என்ன பேர் வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் அப்படின்ற பேர் வச்சார். இப்போ நார்மலாக நம்ம பாடியிலே எடுத்துக்கிட்டோங்களேன், பிரெயின். ஸோ பிரெயின் பார்த்தீங்கன்னா we all know it is like the ஒரு ஹெட். ஸோ நம்ம பண்ணுற கமாண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தலைவன் அப்படின்ற ஒரு போஸ்ட் அதுக்கு இருக்கும். அதே மாதிரி செல்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு போகக்கூடிய இன்ஃபர்மேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெட் பி ஹேர் கலராக இருக்கட்டும், இல்லை லென்ஸ் கலராக இருக்கட்டும், ஈவன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ், ஒரு சிரிப்பாக இருக்கட்டும், ஈவன் ஹைட், இல்லை டிசீஸ் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும்னா இந்த நியூக்ளியஸ். நான் சொல்கிறது நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற குரோமோசோம்ஸ். நம்ம டீட்டெயில்டாக நியூக்ளியஸ் பற்றி பார்க்கும்போது அதை பார்க்கலாம். ஸோ இந்த இயர் 1838 and 1839 தியோடோர் ஸ்குவான் அண்ட் மத்தியாஸ் கிளீடன் அப்படின்றவர் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தியரி மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. செல்னா வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு செல் தியரின்னு வந்து ஒன்று கொடுத்தாங்க. ஸோ ஜெனரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்குள்ள ஒரு தியரி.
ஓகே, அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தார், ரடால்ஃப் விர்ச்சோ. ஸோ இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, ஹூ எக்ஸ்டெண்டட் த செல் தியரி. இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் செல் தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்தாங்க பார்த்தீங்களா, ஸ்கிடன் அண்ட் ஸ்குவான். அவங்க கொடுத்த 3 லைன் தியரியை வந்து அவர் ஷார்ட்டாக வந்து ஒரே லைனில் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, லைக் நியூ செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல் டிவிஷனை தான் வந்து இந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வில் மூவ் ஆன் டு த செல் தியரி. ஸோ செல் தியரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே செல்ஸ் பார்த்தோம். செல்ஸ் என்ன பண்ணாங்க, ஒரு மைக்ரோஸ்கோப் உள்ள வச்சு பார்த்தாங்க. ஆனால் இப்போ மைக்ரோஸ்கோப் அப்படின்ற டாபிக் வந்து வருது. ஸோ மைக்ரோஸ்கோப் இதை யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க? ஸோ மைக்ரோஸ்கோப்பில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வி ஹேவ் லைக் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா யாரை இன்வென்ட் பண்ணாங்கன்னா, ஜெட் ஜேன்சன் அப்படின்றவர் தான் வந்து இதை இன்வென்ட் பண்ணார். ஸோ நார்மலாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்ரோ நம்ம லேபில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். எதுக்கு, ஒரு ஸ்ட்ரக்சரை வியூ பண்ணுறதுக்கு எவ்ரிதிங் வில் பி யூசிங். ஸோ இந்த மைக்ரோஸ்கோப் பார்த்தீங்கன்னா we have different parts. இதெல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வில் பி ஹேவிங் த லென்சஸ். ஸோ லென்சஸ் எதுக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதை மேக்னிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப குட்டியாக தெரியணும், பெருசாக தெரியணும். ஸோ அந்த மேக்னிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி we can adjust. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we have the illuminator, பிகாஸ் நம்ம லைட் இன்னும் பிரைட்டாக தெரியணும். we have the ஐபீஸ். ஸோ ஐபீஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம், ஏதாவது ஸ்பெசிமனை வந்து வில் பி ஃபோக்கஸிங். ஸோ இந்த ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் தான் வந்து வில் பி கீப்பிங் த சாம்பிள்ஸ், ஸ்பெசிமன் வந்து நம்ம வச்சு பார்ப்போம். ஸோ இதெல்லாமே ஒரு ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன் மைக்ரோஸ்கோப் பற்றி. நான் மைக்ரோஸ்கோப் பற்றி இன்னும் டீட்டெயிலாக வில் see in another topic. ஸோ பிஃபோர் தட் இந்த ஒர்க்கிங், ஸோ முன்னாடி வந்து வி ஷுட் நோ இந்த மைக்ரோஸ்கோப் வந்து க்ரீக் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்னா ஸ்மால், ஸ்கைப்பியன் பார்த்தீங்கன்னா டு சி. இதை வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். தெர் இஸ் அ சான்சஸ் ஆஃப் ஆஸ்கிங் இன் 1 மார்க். ஸோ இந்த க்ரீக் லாங்குவேஜில் வந்து இப்படி தான் இதை மென்ஷன் பண்ணி. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது செல் தியரி. ஸோ நம்ம செல் தியரி வந்து ஏற்கனவே பார்த்துருப்போம். 2 பேர் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க, ஸ்கிடன் அண்ட் தியோடோர் ஸ்கிடன் அண்ட் மத்தியாஸ் ஸ்குவான். இது ஃபர்தர் எக்ஸ்டெண்ட் யார் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சோ அப்படின்றவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணார். ஸோ செல் தியரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் ஹேட் 3 points plus 1, that is the 4 point. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன், ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல். எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு உயிரினமும் பார்த்தீங்கன்னா செல் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது இல்லையா. செல்லால் தான் இட்ஸ் லைக் அ பேசிக். ஒரு ஈவன் நம்ம ஆர்கன்ஸ் கூட எடுத்துக்கோங்களேன், இந்த ஆர்கன்ஸ் ஆல்சோ இஸ் மேட் அப் ஆஃப் செல், டிஷ்யூ, இந்த கன்வர்ஷன் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ செல் we also call them as building blocks of life அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா all organisms are made up of cell. New cells are formed by the division of pre-existing cell. அப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துல நம்ம வந்து செல் டிவிஷன் பற்றி பேசுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அமீபாவே எடுத்துக்கலாம். ஸோ அமீபா இருக்குது அப்படின்னா இது என்ன ஆகும், இட் வில் பி லைக் டிவைடிங். ஸோ டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு செல்லேருந்து இட் வில் பி ஃபார்மிங் 2 செல்லாக வந்து ஃபார்ம் ஆகும், 2 டிவிஷன் வந்து நடக்கும். ஸோ அமீபா we all know it divides by binary fission. Binary means என்ன, ஒரு செல்லேருந்து 2 daughter cells will be formed. சில ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபிஷனும் நடக்கும். ஒரு மெயின் செல்லேருந்து நிறைய ஸ்மால் ஆர்கானிசம்ஸ் ஆல்சோ வில் பி ஃபார்ம். அது மல்டிபிள் ஃபிஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்மோடியம், இதெல்லாமே. ஸோ நான் பேசிக்காக இந்த செல் டிவிஷனை காட்டுறது தான் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன். விச் மீன்ஸ் நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்ட் பை த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே இருக்கக்கூடிய செல்லில் தான் நியூ செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், cells contain genetic materials which is passed from parents to daughters cells. நம்ம இந்த இடத்துல வந்து நியூக்ளியஸ் பற்றி யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஏற்கனவே சார் நியூக்ளியஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் செல்குள்ளே இருக்கும். நியூக்ளியஸ்குள்ளே யூ ஹேவ் சம்திங் எல்ஸ் கால்ட் அஸ் குரோமோசோம், டிஎன்ஏ, தான் டீடைல்டாக பார்க்கலாம். ஸோ அதில் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஜென்ரேஷன் இன்னொரு ஜென்ரேஷனுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இட் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் த செல். ஸோ மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கன்வர்ஷனாக இருக்கட்டும், எனர்ஜி கிரியேஷன், ப்ரொடக்ஷன், எவ்ரி திங் வில் பி ஹேப்பனிங் இன்சைட் த செல். இதுதான் வந்து செல் தியரி. அண்ட் செல் தியரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்வேஸ் மேக் ஷுர் நீங்கள் செல் தியரி பற்றி எழுதும்போது பர்சன் யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க, இது யார் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, எந்த இயர், இது எல்லாமே வந்து இட் ஷுட் பி மென்ஷன். ஏன்னா அதுவும் இட் ஆல்சோ கேரிஸ் மார்க்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செல் சைஸஸ் அண்ட் ஷேப்ஸ். எல்லா செல்ஸுமே ஒரே சைஸ் அண்ட் ஷேப்பில் இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரே ஹைட்டில் இருக்குமா? இல்லை. நம்ம வீட்டில் நாய் வச்சுருக்கோம், நாயிலே நிறைய ஹைட் வெரைட்டிஸ் உண்டு. கேட் சின்னதாக இருக்கும், எலி இருக்கிறதும் சின்னதாக இருக்கும், நம்ம அதோட பெருசாக இருக்கும். ஸோ ஆர்கானிசமும் பார்த்தீங்கன்னா லைக் அது இப்போ நம்ம செல் சைஸஸ்மே வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம் நானோமீட்டர். அகெயின் வி ஹேவ் லிப்பிட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா செல்குள்ளே இருக்க ஒரு செல் ஆர்கனல். அதுக்கும் பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் இன் 1 மைக்ரோமீட்டர். ஸோ 1 மைக்ரோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ லைக் 10 to the power of -6. இந்த வேல்யூ வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை விட எது பெருசாக இருக்கும், ஆனிமல் செல் அண்ட் பிளான்ட் செல். இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிளான்ட் செல் வில் பி ஆல்வேஸ் பிகர் வென் கம்பேர்ட் டு ஆனிமல் செல். இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் த ஹியூமன் எக், நெக்ஸ்ட்டு சிக்கன் எக், ஆஸ்ட்ரிச். இது பாருங்க லைக் பிகர் ஒன். இது எல்லாத்தையும் விட கம்பேர் பண்ணும்போது லென்த் பாருங்களா, இட் வில் பி லைக் 100 mm.
whereas நம்ம human பாருங்க they'll be like 1 meter ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஆட்டம் அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் அடல்ட் ஃபீமேல் எண்டிங். ஸோ இதுக்குள்ளே சின்ன ஒரு சின்ன கம்பேரிசோட கொடுத்து இது எதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கானிசம்ஸும் சரி even the virus and bacteria also they will be differing in size. Okay. இப்போ நம்ம size and shapes பற்றி பார்த்தோம். Now we are going to see about the types. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி cells பார்த்தீங்கன்னா there are 2 types. ஒன்று வந்து it's going to be, sorry, there are 3 types of cells. First one is going to be prokaryotes, eukaryotes and mesokaryotes. இல்லை mesokaryotes நம்ம ஏற்கனவே prokaryotes பற்றி பார்த்துருப்போம், eukaryotes பற்றி பார்த்துருப்போம். புதுசாக mesokaryotes அப்படின்ற ஒரு இது வந்து இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம், we'll see. இது வந்து ஒரு சின்ன கம்பேரிசன். ப்ரோகேரியோட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி they will be like unicellular organismஸ்லாம் இருக்கும். யூகேரியோட்ஸ் பார்த்தீங்கன்னா they can be either multicellular organismஸ்லையும் இருக்கும், சிலது unicellular organismஸ்லையும் இருக்கும். ஓகே, ஸோ பிஃபோர் தட் இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்குறதுக்கு முன்னாடி let us see the difference. ஓகே ஃபைன், let us come back to the cell structure itself. இது நார்மலாக இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு செல்லோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த செல்லோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும் போதே we should be able to identify whether it's going to be a plant cell or animal cell. நார்மலாக plant cell பார்த்தீங்கன்னா is going to be rectangular in shape. ஆனால் animal cell பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பில் இருக்கா somewhat oval in shape. இன்னொரு விஷயம் நம்ம பார்த்த உடனே ஒரு செல் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா presence of the nucleus. இல்லை சென்டரில் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது, நியூக்ளியஸ் வந்து பெருசாக இருக்குது. ஸோ obviously is going to be animal cell. ஆனால் plant cell பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. பிகாஸ் plant cell வந்து எப்படி இருக்கும்னா imagine is going to be a plant cell. நியூக்ளியஸ் வந்து ஒரு ஓரமாக இருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நடுவில் மேஜர் போர்ஷன் வில் பி ஆக்குபைட். ஏதாவது ஆக்குபை பண்ணியிருக்கோம், வேக்யூல் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஸோ பேஸ் அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தோன்னே we should be able to differentiate. ஓகே, இப்போ ஒரு அனிமல் செல்லை பாருங்களேன். யூ கேன் சம்திங் கால்ட் as nucleolus, nucleus, endoplasmic reticulum, cell membrane, Golgi apparatus, then we have the mitochondria. இதுக்கு எல்லாத்துக்குமே பேர் வந்து we call them as cell organelles. cell organellesனால் ஒன்றும் இல்லை, செல்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ். சரியா? now we'll move on. இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ்க்கு வரலாம். ஃபைன். The difference between prokaryotes, mesokaryotes and eukaryotes. The difference is very, very important. So first we will see about the prokaryotes. So, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டார்டிங் நம்ம எப்பயும் ஒரு டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா start from this size. So size பாருங்க, we have prokaryotes is approximately going to be 1 to 5 micrometer. Next one பார்த்தீங்கன்னா we have mesokaryotes 5 to 10. Eukaryotes பாருங்க, they are 10 to 100 micrometer. Actually micrometer value is like 10 to the power of -6. Next one. We'll come back to the nuclear character. Nuclear character பார்த்தீங்கன்னா it is nucleoid. No true nucleus is present. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் வாங்க. எஸ், we can see here. இப்போ இதில் பாருங்கள், இல்லை சென்டர் பார்ட் வந்து நியூக்ளியஸ், we all know. இந்த நியூக்ளியஸ் சுற்றி ஒரு பர்ஃபெக்டான ஒரு அந்த நியூக்ளியர் மெட்டீரியலை பவுண்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு மெட்டீரியலுமே இல்லை. ஒரு சம்வாட் ஜஸ்ட் லைக் ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஒரு ப்ராப்பரான ஒரு அவுட்டர் லேயர் மெம்பரெயின்லாம் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இருக்கிறதுக்குரியதான் வந்து we call them as nucleoid, which means true nucleus வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நியூக்ளியஸ் சுற்றி எந்த ஒரு ப்ராப்பர் மெம்பரெயின் அவுட்டர் லேயர் எதுவுமே இல்லைன்னா we call them as nucleoid. whereas mesokaryotes பார்த்தீங்கன்னா it will be like in between. ப்ரோகேரியோட்ஸ்க்கும் இல்லாமல் யூகே நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து it has both the characters. அதுதான் வந்து we call them as mesokaryote. இது பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் வித் நியூக்ளியர் மெம்பரேன் கண்டிப்பாக it will be present. யூகேரியோட்ஸ் obviously true nucleus. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், தெளிவாக தெரியும். நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி we have a membrane. ஸோ நியூக்ளியர் மெம்பரேன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூகேரியோட்ஸ்க்கு it will be present. Next difference. DNA. So DNA ஓட full form, DNA பற்றி படிக்கும்போது always remember the full form of DNA is deoxyribonucleic acid. இதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, இது என்றைக்கும் மறக்கக்கூடாது. deoxyribonucleic acid. சரி, இப்போ DNA பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியோட்ஸ்க்கு வந்து it will be mostly circular without the histone proteins. ஸோ அந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூக்ளியஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற மெட்டீரியலும் சைட்டோபிளாசமும் மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கிற ஒரு மெட்டீரியல் தான் வந்து we call them as protein. whereas இதில் பார்த்தீங்கன்னா they are linear but without histone proteins, usually linear with histone proteins. பிகாஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மெட்டீரியல் இருக்கும், அது வந்து சைட்டோபிளாசமாக மிடில் மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் வந்து ஹிஸ்டோன். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ரைபோசோம்ஸ் எடுத்துக்கலாம். ரைபோசோம்ஸில் பார்த்தீங்கன்னா சம்திங் 50s plus 30s, 60s plus 40s, 60s plus 40. இது என்னது அந்த எஸ் அதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ரைபோசோமுக்கு வந்து 2 யூனிட் உண்டு. ஒன்று லார்ஜர் யூனிட், இன்னொன்று வந்து ஸ்மாலர் யூனிட்.
இதில் பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து யூனிட் ஆஃப் ரைபோசோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெட்பர்க். ரைபோசோமோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா we call them as ஸ்வெட்பர்க். SVEDBERG ஸ்வெட்பர்க். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த எஸ் எல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் நத்திங் பட் யூனிட். ஸோ இது வந்து லார்ஜ் 50S லார்ஜர் யூனிட் அண்ட் 30S ஸ்மாலர் யூனிட். அதே மாதிரி 60S லார்ஜர். ஸோ இந்த மாதிரி ரைபோசோம்ஸ்க்கு ப்ரோகாரியோட்ஸ் பார்த்தீங்கன்னா 50S 30S, மீசோகாரியோட்ஸ்க்கு 60S + 40S அண்ட் யூகாரியோட்ஸ்க்கு வந்து 60S + 40S. நெக்ஸ்ட் வந்து செல் ஆர்கனல்ஸ். இப்போ தான் நான் சொன்னேன் செல்லுக்குள்ளே இருக்கிற காம்பனன்ஸை தான் வந்து we call them as செல் ஆர்கனல்ஸ். இப்போ யூகாரியோட்ஸ் நிறைய இருக்குது உள்ளுக்குள்ளே. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா we don't have any cell organelles. So cell organelles is absent in prokaryotes, present in mesokaryotes as well as யூகாரியோட்ஸை பற்றி ரொம்ப நிறைய இருக்கும். பிகாஸ் யூ ஆல்ரெடி நோ மீசோகாரியோட்ஸ்ன்றது ப்ரோகாரியோட்ஸ்க்கும் யூகாரியோட்ஸ்க்கும் இடப்பட்டு இருக்கிற ஒரு இதுதான் வந்து we call them as mesokaryotes. Cell movement. Cell movement means locomotion. இப்போ நம்மளாம் வந்து we have legs. We are able to move from one place to another. Cells. So, you prokaryotes பார்த்தீங்கன்னா cell movement will be with the help of flagella. Flagellaக்கு ஒரு perfect example பார்த்தீங்கன்னா chlamydomonas. சின்ன வயசில் படிச்சிருப்போம். இந்த மாதிரி ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கும், மீசை வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த மீசை we call them as flagella. மீசோகாரியோட்ஸ் பார்த்தீங்கன்னா again gliding and சறுக்கிட்டே போகிற மோடு இருக்கும். அதாவது ஃப்ளஜெல்லாவும் யூஸ் பண்ணோம். whereas யூகாரியோட்ஸ் பார்த்தீங்கன்னா flagella and cilia. flagella just now we saw. cilia இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் அவுட்டரில் ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்மோடியமே வச்சுக்கலாமே. இந்த மாதிரி வெள்ளை ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து we call them as cilia. ஸோ யூகாரியோட்ஸ் பார்த்தீங்கன்னா the movement will be with the help of flagella and cilia. ஸோ ஆர்கனைசேஷன் வந்து they are usually single in colonial mud cell பார்த்தீங்கன்னா which means செல் வந்து எப்படி இருக்கும். ஆல்ரெடி we know prokaryotes ஏற்கனவே சொல்லியிருக்கேன் they will be mostly unicellular. அப்போனா வெறும் சிங்கிள் செல் தனியாக தான் இருக்க முடியும். மீசோகாரியோட்ஸ் பார்த்தீங்கன்னா they are either single இல்லைனா கும்பலாக கூட இருக்கும். யூகாரியோட்ஸ் பார்த்தீங்கன்னா we all know it is a multicellular. ஸோ நிறைய கொச்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. செல் டிவிஷன். ப்ரோகாரியோட்ஸ் பார்த்தீங்கன்னா it will be by buyer fission. A perfect example is amoeba. And again mesokaryotes buyer fission, whereas eukaryotes பார்த்தீங்கன்னா it will be happening through mitosis and meiosis. நம்ம வந்து ஒரு செல் தியரியில் வந்து ஒரு பாயிண்ட் பார்த்தோம். நியூ செல் அரைசஸ் ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் பார்த்தோம். அதை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். செல் டிவிஷனால தான் இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த செல் டிவிஷனில் we have types mitosis, meiosis. எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக will be seeing in the upcoming topic, so no need to worry. So mitosis and meiosis. மைட்டோசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் செல்லேருந்து 2 டாட்டர் செல் will be formed. மியோசிஸில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஃப்ரம் ஒரு பேரண்ட் செல்லேருந்து it will be like multiple daughter cells will also be formed. இது எல்லாமே வந்து டிவிஷன் நம்ம டீட்டெயில்டாக வந்து will be seeing the difference. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள். ஸோ கண்டிப்பாக எக்ஸாம்பிள் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். ப்ரோகாரியோட்ஸ் பார்த்தீங்கன்னா we have the bacteria and archaea. மோஸ்ட்லி பாக்டீரியல் வெரைட்டிஸ் எல்லாமே ப்ரோகாரியோட்ஸில் வந்துடும். மீசோகாரியோட்ஸில் we have the protozoa and eukaryotes we have the fungi, plants. இது எல்லாமே வந்து and animals. We human beings also will be coming under prokaryotes. It's a perfect example. So far we saw about the difference between prokaryotes, mesokaryotes and eukaryotes. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தா டீடைல்டாக செல், ஒரு பிளான்ட் செல், அனிமல் செல். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பயாலஜியில் வந்து டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டயக்ராம் வச்சு உங்களால் ஈஸியாக கான்செப்டை ஞாபகம் வச்சுக்க முடியும். அண்ட் டயக்ராமும் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹெல்பிங் டு ஃபெச் யூ மோர் மார்க்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் அண்ட் அனிமல் ஐ ஜஸ்ட் கிவன் ஒரு சின்ன கம்பேரிசன் தான் நான் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு செல்லை பார்க்கும்போதே யூ ஷுட் பி ஏபிள் டு டிஃப்ரென்ஷியேட் அது பிளான்ட் செல்லா இல்லை அனிமல் செல்லா. இப்போ இதில் பாருங்கள் plant cell is like somewhat rectangular in shape. ஆனால் whereas animal cell அப்படி கிடையாது. இது somewhat irregular, ஒரு somewhat oval shape எடுத்துக்கலாமா? சரி, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு plant cell-ல சென்டர்லி மேஜராக என்ன இருக்க போகுது? vacuole இருக்கும். ஆனால் animal cell-ல பார்த்தீங்கன்னா vacuole வந்து mostly it will be absent. அப்படி இருந்தாலும் அங்கே 1-2 மட்டும்தான் இருக்கும். vacuole will be absent. ஆனால் major portion will be occupied by the nucleus. ஸோ இதில் இன்னும் விஷயம் இருக்குது. குளோரோபிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும், அனிமல் செல்லில் கிடையாது. வி ஹேவ் லைக் மெனி டிஃப்ரென்ஸ். இப்போ டிஃப்ரென்ஸ் பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். பிஃபோர் தட் ஆல்வேஸ் மேக் ஷூர் யூ லேர்ன் த டயக்ராம் வெரி வெல். ஃபைன். இப்போ நம்ம டீட்டெயில்டாக டிஃப்ரென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளான்ட் செல் தே ஆர் ஆல்வேஸ் பிகர். அனிமல் செல்லை கம்பேர் பண்ணுறதை விட பிளான்ட் செல் வில் பி ஆல்வேஸ் பிகர். நம்மளுக்கு எடுத்த உடனே பிளான்ட் செல் உடனே இன்னொரு விஷயம் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும், செல் வால். ஸோ பிளான்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா செல் வால் கண்டிப்பாக இருக்கும். இன்னொரு டெஃபினட் ஸ்ட்ரக்சரே கொடுக்குறது செல்லுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா செல் வால் தான். ஆனால் அந்த செல் வால் வந்து அனிமல் செல்லில் இருக்காது. பட் இன்ஸ்டெட் ஃபர்ஸ்ட் லேயரே எது இருக்கும் அனிமல் செல்லில்? இங்கே டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். அனிமல் செல்லை எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் மெம்பரேன் வில் பி ஹேவிங் சம்திங் கால்ட் அஸ் செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன். ஆனால் பிளான்ட் செல் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு வெளியே செல் வால் இருக்கும், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வில் பி ஹேவிங் த செல் மெம்பரேன். ஸோ செல் வால் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ப்ரெசென்ட் இன் பிளான்ட் செல் அண்ட் ஆப்சென்ட் இன் அனிமல் செல்.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we have something called as plasmodesmata. ஸோ plasmodesmata அப்படின்னா என்ன? ஸோ இந்த plasmodesmata plant செல்லில் ப்ரெசென்ட்டாக இருக்கும், அனிமல் செல்லில் இட் வில் பி ஆப்சென்ட். ஸோ இந்த plasmodesmata அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் வால் பற்றி பேசியிருந்தோம். செல் வால் வந்து இட் வில் பி ப்ரெசென்ட் ஓன்லி இன் பிளான்ட் செல், அனிமல் செல்லில் வந்து இருக்காது. ஸோ அந்த செல் வாலில் இருக்கக்கூடிய சில சேனல்ஸ், சில ஓட்டைன்னு எடுத்துக்கலாம். சிம்பிள், நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் செல்குள்ளே வெளியே போயிட்டு வரதுக்கு ஒரு எக்ஸிட் மாதிரி இருக்கணும், ஒரு டோர் மாதிரி இருக்கணும். கரெக்டாக? கண்டிப்பாக இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்க்காக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ்க்காக கூட இருக்கட்டும், இல்லை ஃபுட் எக்ஸ்சேஞ்ச்க்காக கூட இருந்துட்டு போட்டுமே, ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்ச்க்காக கூட ஒரு டோர் மாதிரி, அந்த டோர் தான் வந்து we call as plasmodesmata. இந்த plasmodesmata பார்த்தீங்கன்னா இட் வில் பி present in the cell wall. Since animal cell செல் வால் இல்லை, அதனால plasmodesmata will be absent. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா chloroplast. chloroplast நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். லைக் இட் இஸ் present in plant cell and absent in animal cell. So chloroplast plasts அப்படின்ற அக்கௌண்ட்டில் வரும். plasts பார்த்தீங்கன்னா we have 3 types of plasts: chloroplast, chromoplast and leucoplast. chloroplast பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா it helps லைக் பிளான்ட்டுக்கு வந்து இருக்கட்டும், லீவ்ஸ்க்காக இருக்கட்டும், இந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட் கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த chloroplast தான். chromoplast பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்டாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளவர்ஸ், அந்த ஆரேஞ்சிஷ் பிங்கிஷ் ஆரஞ்ச் ஷேட் எல்லாமே கொடுக்குறது, பெட்டல்ஸ்க்கு எல்லாமே எது கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த chromoplast தான். நெக்ஸ்ட் ஒன் we have something called as leucoplast. leucoplast we call them as colorless plastid அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கலர் they're transparent. ஸோ ஜெனரல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா they help in the storage. ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா vacuole. vacuole we all know, நம்ம டயக்ராமே நம்ம தெரிஞ்சு காட்டி கொடுத்துரும். டயக்ராம் பாருங்கள். Major portion is occupied by the vacuole in plant cell. And animal cell vacuole mostly it will be absent. இருந்தாலும் mostly it will be absent தான் actually. What is the reason? Plant cell மட்டும் அந்த vacuole இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக vacuole is very very important. So food storage எதுவாக இருந்தாலும் they have, because they cannot move from one place to another. அவங்க ஒரே இடத்துல they have to survive. So அந்த சர்வைவலுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் very very important. So ஸ்டோரேஜ்க்கு இந்த vacuole வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we have something called as tonoplast. tonoplastனா என்ன? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வேக்யூலை சுற்றி, இப்போ வேக்யூல் பார்த்தீங்கன்னா we all know vacuole is present only in plant cell. ஸோ அந்த வேக்யூலை சுற்றி ஒரு மெம்ப்ரெயின் மாதிரி இருக்கும். அந்த மெம்ப்ரெயின் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாமே இந்த வேக்யூலுக்குள்ளே மிக்ஸ் ஆகாமல் இருக்கணும். அந்த மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த வேக்யூலை சுற்றி ஒரு மெம்ப்ரெயின், இப்போ நியூக்ளியர் சுற்றி ஒரு மெம்ப்ரெயின் இருக்கும், நியூக்ளியர் மெம்ப்ரெயின், அதே மாதிரி வேக்யூலே சுற்றி ஒரு மெம்ப்ரெயின் இருக்கும். அந்த மெம்ப்ரெயின் தான் வந்து we call it as tonoplast. ஸோ tonoplast is present around the vacuole. ஆனால் இதில் அனிமல் செல்லில் பார்த்தீங்கன்னா tonoplast is absent. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா we all know அனிமல் செல்லில் வேக்யூலே கிடையாது. Okay, centrioles we all know it is absent in, so it will be like absent, majority absent-ஆக இருக்கும். ஆனால் plant cell வந்து, sorry, animal cell it will be present. So nucleus பாருங்க, it is present along the periphery of the cell. nucleus பாருங்க, கார்னர், ஒரு செல்லோட ஒரு கார்னர் போர்ஷனில் தான் நியூக்ளியஸ் வந்து பிளான்ட் செல்லில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அனிமல் செல் அப்படி கிடையாது. மேஜர் சென்டர் போர்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் செல்லில் நியூக்ளியஸ் தான் வந்திருக்கும். பிகாஸ் வேக்யூல் இஸ் ஆப்சென்ட். அப்போ இந்த மேஜர் சென்டர் போர்ஷன் பிளான்ட் செல் எதோ ஆக்குப்பை ஆயிருக்கும், வேக்யூல் வந்து ஆக்குப்பை ஆயிருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செல்லை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு சென்டென்ஸ், அதாவது இந்த ஒரு ஃபிகர் வந்து ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து we have something called as lysosomes. lysosomes பார்த்தீங்கன்னா lysosomes-க்கு இன்னொரு பேரும் இருக்குது. we call them as suicide bags of cells அப்படின்னு நம்ம சொல்லுவோம். we call lysosomes as suicide bags of cells. எதுக்கு இந்த lysosomes நம்ம suicide bags of cells அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸில் வந்து டைஜஷன் எங்கே நடக்கும்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் நம்ம சொல்லுவோம், சின்ன வயசில் படிச்சிருப்போம் ஸ்டமக். ஆனால் பட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா டைஜஷன் எங்கேயும் ஸ்டார்ட் ஆகும், பக்கல் கேவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். partial digestion will happen in your stomach, total digestion will happen in your small intestine. இப்போ நம்ம அதான் கரண்டாக படிக்கிற சினாரியோ. சரி, இப்போ ஸ்டமக்கில் எடுத்துக்கலாமே. ஸ்டமக்கில் பார்த்தீங்கன்னா எதனால பார்ஷியல் டைஜஷன் நடக்கும்னா we have some acids, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கும், அதை தவிர்த்துட்டு பெப்சி, இதெல்லாமே இந்த கதைங்கெல்லாம் ஓடும். அதே மாதிரி லைசோம்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுட் எல்லாமே டைஜஸ்ட் ஆகுறது அங்கே தான். அதில் சில டைஜஸ்டிவ் ஜூஸ் எல்லாமே வந்து லைசோம்ஸில் தான் இருக்கும். இன்கேஸ் இப்போ இந்த செல் எடுத்துக்கலாம், ஏதோ சம் ட்ரிகர் ஆகிடுச்சு, செல் ஏதோ ஒரு கிராக் மாதிரி விட்டுருச்சு, இல்லை டிஸ்டர்ப் ஆயிடுச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைசோம்ஸ் வந்து, இப்போ இமேஜின் ஒரு செல் நான் வச்சுருக்கேன், லைசோம்ஸ், ஐம் சாரி, ஓகே, இப்போ இங்கே டயக்ராமே எடுத்துக்கோங்க. இப்போ லைசோம்ஸ் வந்து காட்டியிருக்காங்க. இப்போ இதுதான் லைசோம்ஸ். லைசோம்ஸ் பார்த்தீங்கன்னா இமேஜின் இந்த செல் வந்து ஏதோ சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, இல்லை உடஞ்சிருச்சு, தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ், மூவ்மெண்ட்லேயே டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை கிராக் விட்டுருச்சுன்னா கூட இந்த உள்ள லைசோம்குள்ளே இருக்க டைஜஸ்டிவ் ஜூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்குள்ளே வந்து அப்படியே லீக் ஆக ஆரம்பிச்சிடும்.
செல்குள்ளே லீக் ஆக ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக செல்குள்ளே இருக்கிற ஒரு செல் ஆர்கனிலுமே அது கில் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும்? அட் லாஸ்ட் செல் வில் ஆல்சோ டை. அதனால தான் லைசோம்ஸை வந்து we call them as suicide bags of cells அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. லைசோம்ஸ் பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்லில் இட் won't be there, mostly it will be absent, இருந்தாலும் அங்கங்கே 1-2 அவ்வளோதான். அந்த அனிமல் செல்லில் பார்த்தீங்கன்னா லைசோம்ஸ் will be there because நம்மளே பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீங்ஸ் ஆல்சோ we belong to eukaryotes. நம்மளோட அனிமல் செல் கணக்கில் தான் வரும். நம்ம டைஜஷன் சில உள்ளுக்குள்ளே இருக்க செல்குள்ளே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே லைசோம்க்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் மெட்டீரியல் இஸ் த ஸ்டார்ச் கிரெயின்ஸ். அண்ட் அனிமல் செல்லில் ஸ்டோரேஜ் மெட்டீரியல் இஸ் கிளைக்கோஜன் கிரானியூல்ஸ். இப்போ நீங்கள் ஒரு பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நம்ம படிச்சிருப்போம். நார்மலாக என்ன நடக்கும்? தே வில் பி லைக் டேக்கிங் சன்லைட், குளோரோஃபில் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வாட் டு கார்பன் டை ஆக்சைடை இன்ஹேல் பண்ணிக்கிட்டு தே வில் பி ப்ரிப்பேரிங் C6H12O6 இதெல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணோம். வாட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம், ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆனால் இந்த குளுக்கோஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச். ஸோ அப்போ அந்த ஃபுட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் கிடைக்கிறது இட் இஸ் ஸ்டோர்ட், ஸ்டார்ச்சாக தான் பிளான்ட்ஸில் வந்து சேவ் ஆகும். அதே மாதிரி அனிமல் செல்லில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் மெட்டீரியல் இஸ் அ கிளைக்கோஜன் அப்படின்ற ஒரு கண்டென்ட் தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளான்ட் செல் அண்ட் த அனிமல் செல். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த்ரோனா. நம்ம வந்து ஏற்கனவே ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருந்த டாபிக் வந்து செல் த யூனிட் ஆஃப் லைஃப். இந்த யூனிட் ஆஃப் லைஃப்பில் வந்து நம்ம ப்ரீவியஸாக என்னென்ன பார்த்தோன்னா வி saw about the செல் தியரி, செல் கண்டுபிடிச்சவர் யார், அகெயின் லிவிங் செல்லை கண்டுபிடிச்சது யார், டெட் செல்லை கண்டுபிடிச்சது யார், இதெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்தோம். வி saw about the parts of cell, டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ப்ரோகேரியாட்ஸ், யூகேரியாட்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளான்ட் செல், அனிமல் செல். அதுக்கப்புறமேட்டு வந்து வி ஆல்சோ saw about பிளாஸ்மா மெம்ப்ரேன், செல் வால். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸில் வந்து பார்த்தோம். இந்த ஸ்லைட்ஸில் பார்த்தீங்கன்னா we are going to see about the components, that is endoplasmic reticulum, Golgi bodies, mitochondria, plastids, chloroplasts, grana and lysosomes. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மோரோவர் சில ஃபங்க்ஷன்ஸ் பற்றியும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா we call them as components of a cell, இதெல்லாம் செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரி, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் மூவ் ஆன். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பேரை எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இந்த வேர்டை யார் காயின் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் காயின் பை கேஆர் போர்ட்டர் இந்த இயர் 1948. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டபுள் மெம்பரைன் ஸ்ட்ரக்சர். டபுள் மெம்பரைன் என்ன அர்த்தம்? அதை சுற்றி இட் வில் பி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதான் வந்து ஸ்ட்ரக்சர்னா இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சுற்றி 2 லேயர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இதை தான் வந்து we call them as double membrane structure. So in the endoplasmic reticulum பார்த்தீங்கன்னா we have 2 types. First one is going to be rough endoplasmic reticulum and the second one is going to be smooth endoplasmic reticulum. So இந்த smooth endoplasmic reticulum க்கு rough endoplasmic reticulum க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா rough endoplasmic reticulum மேலே வந்து சின்ன சின்ன ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இந்த பிக்சர் வந்து சரியா தெரியல, பட் மோர் ஓவர் சின்ன சின்ன ஸ்பைக்ஸ் மாதிரி வந்து இருக்கும். இந்த ஸ்பைக்ஸ் தான் வந்து we call them as ribosomes. So rough endoplasmic reticulum வந்து they will be having ribosomes. Smooth endoplasmic reticulumல வந்து பார்த்தீங்கன்னா ribosomes will be absent. ஸோ இப்போ இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்தீங்கன்னா we can be dividing. ஸோ இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தையே வந்து நம்ம 3 பார்ட்ஸாக வந்து பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we call them as cistern, செகண்ட் ஒன் வந்து வெசிக்கல்ஸ், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டியூபல்ஸ். ஜஸ்ட் லுக் அட் த ஸ்ட்ரக்சர். இப்போ டீட்டெயிலாக நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி லெட் மீ டெல் யூ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல நான் சொன்னேன் they'll be having ribosomes. ஸோ ரைபோசோம் வந்து எதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they help in the synthesis of protein. அப்படின்னா ப்ரோட்டீனோட மேனுஃபேக்சருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து இந்த ரைபோசோம்ஸ். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ஸ்மூத்தாக இருக்கும், மேலே அந்த ஸ்பைக்கி ஸ்ட்ரக்சர் இருக்காது, ரைபோசோம்ஸ் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காது. ஸோ அப்போ அந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they help in the synthesis of lipids. அதாவது லிப்பிடோட ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது எதுனா இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இப்போ இந்த டீட்டெயில்டாக இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்குள்ள இருக்கிற பார்ட்ஸ், சிஸ்டர்ன், வெசிக்கல்ஸ், டியூபிள்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள் சிஸ்டர்ன், வெசிக்கல்ஸ் அண்ட் டியூபிள்ஸ். இப்போ இந்த டயக்ராமில் வந்து ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see about the cistern. ஸோ சிஸ்டர்ன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் யூ see in this picture? இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள் தெளிவாக இருக்குது. கேன் யூ see the spiky structure? இது எல்லாமே தான் வந்து we call them as rough ribosomes நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ சிஸ்டர்ன் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும்னா ஒரு ஃப்ளாட் தெரியுதா, ஒரு மாதிரி தட்டையாக, மோர் ஓவர் ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் ஆர் சாக் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தே ஆர் வெரி ஃப்ளாட், நல்லா தட்டையாக இருக்குது, ஒரு சின்ன பேக் லைக் ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து we call them as cistern. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெசிக்கல்ஸ். ஸோ இப்போ இந்த டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா யூ கேன் see ஒரு சின்ன சின்ன இந்த ஓவல் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி தெரியுதா? ஸோ we call them as vesicles. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா tubule, like yes, tubule. So in the vesicles பார்த்தீங்கன்னா they are nothing but oval membrane bound vascular structures. So இங்கே ரவுண்ட் ரவுண்டாக, ஸோ
circle இருக்குல்ல, we call them as vesicles. Third one பார்த்தீங்கன்னா tubules. So tubules mostly எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா they are irregular in shape. irregular இருக்கும், moreover they are branched, smooth walled. So இப்போ இந்த cornersல தான் வந்து mostly they will be having this. எதற்குன்னு பார்த்தீங்கன்னா will be having the tubules. So tubules the மூணு பார்த்தீங்கன்னா example வந்து if they are asking you to describe ERல இருக்கக்கூடிய structure பார்த்தீங்கன்னா first one will be describing about the cistern, second one பார்த்தீங்கன்னா will be talking about the vesicles, third one பார்த்தீங்கன்னா will be talking about the tubules. So cistern அப்படி பார்த்தீங்கன்னா simple, நீங்க இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பயாலஜியில் வந்து diagrams first தரவு படிக்கோங்க. diagrams தரவு வந்தாலே போதும், நல்ல கான்செப்ட் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இப்போ diagram தான் நீங்கள் ஈஸியாக சொல்ல முடியும். எப்படி இருக்குது, they are very flat, நல்லா ப்ராட், நல்லா அகலமாக இருக்குது. மோரோவர் தே ஆர் பேக் லைக். நீங்கள் பார்த்தா ஜஸ்ட் சிம்பிள் ஒரு பேக் எப்படி இருக்கும், உள்ள கண்டென்ட்ஸ்லாம் போட்டு ஹோல்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தான் நல்லா ஃப்ளாட்டாகவும் இருக்குது, ப்ராடாகவும் இருக்குது. தே ஆர் சாக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா வெசிக்கல்ஸ். வெசிக்கல்ஸ் என்ன ஷேப்பில் இருக்குது, தே ஆர் ஓவல் லைக் ஓவல் மெம்பரேன். மோரோவர் எப்படி இருக்குது, தேர் வாஸ்குலர் பண்டில்ஸ். சரி, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டியூபிள்ஸ். டியூபிள்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஷேப்லேயே இருக்குது, ஒரு மாதிரி இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கும். தே ஆர் வெரி இர்ரெகுலர் இன் ஷேப். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இர்ரெகுலராக இருக்கிறதுனால தே ஆர் கோயிங் டு பி வெரி ஸ்மூத் அண்ட் மோர் ஓவர் எப்படி இருக்கும், தே ஆர் பிரான்ச். பிரான்ச்னு அர்த்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் இப்படி சிம்பிளாக இதோட மட்டும் முடியாது. பார்த்தீங்கன்னா அப்படி இங்கேருந்து ஒன்று ஃபார்ம் ஆகுது, அதுக்குள்ளே வந்து இங்கேருந்து ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஸோ தே ஆர் மோர் ஓவர் பிரான்ச். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் உள்ளக்கூடிய சில பார்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we are going to see about Golgi bodies. ஸோ Golgi bodies வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து I have given one name, that is dictosomes. ஸோ டிக்டோசோம்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸில் இருக்கக்கூடிய Golgi bodies வந்து we call them as dictosomes அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் Golgi bodies or Golgi apparatus அப்படின்னு கூட சொல்லுவோம். சரி, ஸோ இந்த Golgi bodies or Golgi apparatus இதை வந்து ஃபஸ்ட்டு யார் இதை கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிலியோ கால்கை அப்படின்றவங்க தான் வந்து இந்த Golgi bodies வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சாங்க. சரி, இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், யூ கேன் சி இதுலேயுமே பார்த்தீங்கன்னா யூ கேன் சி திஸ் சிஸ்டர். நம்ம போனதுலேயே பார்த்தோம், ஸோ நத்திங் பட் ஃப்ளாட் ப்ராட் லைக் ஸ்ட்ரக்சர். அப்புறம் இந்த டாப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட் எட்ஜ் பீக்கில் இருக்கிறதுக்குரியது வந்து we call it as சிஸ் ஃபேஸ். அப்படின்னா சிஸ்டர்னு இருக்கக்கூடிய டாப் முகத்தோடைய பகுதி, ஸோ சிஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சி, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், வெசிக்கல்ஸ்னு எப்படி இருக்கும், தே ஆர் நத்திங் பட் ஓவலைஸ் ஸ்ட்ரக்சர், ஓவல் ஷேப்பாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த ஓவல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வில் கம் அண்ட் ஜாயின். இந்த சிஸ்டம் கூட ஜாயின் ஆகிட்டேன்னு பார்த்தீங்கன்னா தே வில் பி ஃபார்மிங். அடுக்கடுக்கான சிஸ்டம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். எப்படி இந்த வெசிக்கல்ஸ்லாம் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்றா வந்து அட்டாச் ஆகும்போது அப்படியே பெருசாகிட்டே அடுக்கடுக்காக வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டே போகும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது கேன் யூ சி, இந்த வெளியே இருக்க இந்த அவுட்டர் ஷேப்பை தான் வந்து இந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சர், அந்த உள்ளுக்குள்ளே சில கண்டென்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து we call it as lumen. ஸோ இதுலேருந்து பிரிஞ்சு போகுது தெரியுதா, கேன் யூ சி, இது வந்து பார்த்தீங்கன்னா we call them as secretory vesicle. ஓகே, இப்போ இங்கே தனியாக இங்கே பாருங்களேன், ஒரு தனியாக ஒரு ஷேப் மாதிரி பிரிஞ்சு வருது, இட்ஸ் கெட் பிஞ்ச்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். தனியாக வந்து பிரிஞ்சு வருது, இதுக்கு பேர் we call them as newly forming vesicle. இதுலேருந்து என்ன ஆகுது, தனித்தனியாக பிரிஞ்சு வந்து இன்னொரு வெசிக்கலாக வந்து அது ஃபார்ம் ஆகுது. சரி, இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா Golgi bodies டிக்டோஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா they are nothing but stack of flat membrane enclosed sacs. நீங்கள் பார்த்தாலே தெரியும், அப்படியே அடுக்கடுக்காக ஒரு மூட்டை பை, கோணி பை அடுக்கடுக்காக அடுக்கி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த Golgi bodiesம் வந்து இருக்கும். ஸோ பிளான்ஸ், இப்போ நான் சரின்னு சொல்லியிருப்பேன், இது பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா we call them as dictosomes. இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அடுக்கடுக்காக எத்தனை அடுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 10 to 20, which is like a place in piles. Piles na nothing but அடுக்கடுக்கு அடுக்கி இருக்கிறதா வந்து we call them as piles. So நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த Golgi bodies வந்து எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they help in the modification of proteins. அது மட்டும் இல்லாமல் இந்த glycosylation of lipids. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸோட மாடிஃபிகேஷனுக்கும் இந்த லிப்பிட்ஸோட மாடிஃபிகேஷனுக்குமே வந்து இந்த Golgi bodies வந்து ரொம்ப தேவைப்படும். சிம்பிளாக சொல்ல போன்னு பார்த்தீங்கன்னா Golgi bodies நம்மளுக்கு எதுக்கு தேவைப்படும்னா டிரான்ஸ்போர்ட்டிங் அண்ட் பேக்கேஜிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொரியர் சர்வீஸ் எடுத்துக்கோங்களேன், கொரியர் சர்வீஸ் என்ன பண்ணும்போது இப்போ ப்ராடக்ட் நான் கொரியர் பண்ண போகிறேன், வேறு ஊருக்கு நான் கொரியர் பண்ண போகிறேன், என்ன பண்ணுவாங்க, அதில் நீட்டாக பேக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த சிமிலர் வே இந்த Golgi bodies என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறேன்னா நீட்டாக வந்து தே பி லைக் பேக்கேஜிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங், செல்லுக்குள்ளேயுமே செல்லுக்கு வெளியுமே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எது தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா இந்த Golgi bodies, தட் இஸ் Golgi apparatus.
சரி, இப்போ நம்ம so far we saw இப்போ இதில் ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் பார்ட்டை வந்து we called as cis phase. அதுக்கப்புறம் இந்த வெசிக்கல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா they will come and join. எது கூட ஜாயின் ஆகும்? இந்த சிஸ்டர்ன் கூட வந்து ஜாயின் ஆக ஆரம்பிக்கும். சிஸ்டர்னா என்ன? இந்த ஃப்ளாட் ஒரு சாக் மூட்டைப்பை மாதிரி இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த உள்ளுக்குள்ள இருக்க கண்டென்ட்ஸ் தான் வந்து we call this as lumen. இப்போ இதுலேருந்து தனியாக பிரிஞ்சு சிஸ்டர்லேருந்து தனியாக பிரிஞ்சு வரும். இதுதான் வந்து we call them as newly forming vesicles. சரி, இப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி they help in the production of like glycoproteins and glycolipids. நான் சொன்னேன் இல்லையா, மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் Golgi bodies எதுன்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங். ஸோ பேக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேக் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு ஸ்டோர் இட் கரெக்டாக. ஸோ தே ஹெல்ப் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், தே வில் ஸ்டோர் லிப்பிட்ஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தே ஆல்சோ ஹெல்ப் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் லைசோசோம்ஸ். லைசோசோம்ஸ் இந்த பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ விச் ஹெல்ப்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் லைசோசோம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Golgi apparatus ஆர் Golgi bodies தான் வந்து தே ஹெல்ப் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் லைசோசோம்ஸ். மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா தே ஹெல்ப் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். நம்ம எதுக்கு, பிகாஸ் சின்ஸ் நம்ம லைசோம் பார்க்க போகும்போது வில் பி சீயிங் அபவுட் திஸ் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ஆல்சோ. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தே ஹெல்ப் இந்த செல் பிளேட், அப்புறம் செல் வால் ஃபார்மேஷன். நார்மலாக ஒரு பிளான்ட் செல்லில் இருக்கட்டும், அனிமல் செல்லில் பார்த்தீங்கன்னா we all know செல் வால் வில் பி ஆப்சன்ட். ஆனால் பிளான்ட் செல்லில் செல் வால் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த செல் வால் மெயினாக அந்த செல் வாலோட ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த Golgi bodies தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து வில் மூவ் ஆன் டு மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா பற்றி நம்ம ஏற்கனவே சில ஏர்லியர் கிளாஸ் நம்ம படிச்சிருப்போம். மைட்டோகாண்ட்ரியா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். எதுக்கு மைட்டோகாண்ட்ரியா வந்து we call them as power house of the cell அப்படின்னு பார்த்தீங்கன்னா they help in the production of energy, like energy production in the form of ATP molecules. ATP அந்த இது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து எது ஹெல்ப் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். ஸோ ATPயோட ஃபுல் ஃபார்ம் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும், which is nothing but adenosine triphosphate. சரி, இப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியாவை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நார்மலாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோபடி நோஸ் ஓகே இது மைட்டோகாண்ட்ரியா தான் அப்படின்னு இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போது நம்ம சொல்லும்போது அது வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் நேம் வைக்கிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் சம்படி ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கு அவங்க மைட்டோகாண்ட்ரியான்னு பேர் வைக்கல. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சரே பார்த்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிக்கர் அப்படின்றவர் தான். இந்த இயர் 18 ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அவர் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்தவங்க யார், ஆல்ட்மன் அப்படின்றவர் எந்த வருஷத்தில் 1894. ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்க்குறது இது எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்றதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலிக்கர். அதுக்கப்புறம் வந்து எந்த வருஷத்தில் 1894 வந்து ஆல்ட்மேன் அப்படின்றவர் தான் இதுக்கு பேர் ஓகே இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் பயோபிளாஸ்ட் அப்படின்னு அவரும் அக்செப்ட் பண்ணி ஓகே இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது அதுக்கு பேர் பயோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறார். அதுக்கப்புறம் வந்து பெண்டா அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விதின் த இயர்ஸ் 97 to 98 இன் பிட்வீன்குள்ளே ஓகே இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாட் பயோபிளாஸ்ட், ஃபைனலாக தே ஹேவ் ஃபிக்ஸ்ட் நேம் வி கால் தம் அஸ் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற பேரை வந்து ஃபைனலைஸ் பண்ணது லைக் அது கண்டுபிடிச்சது வேறு ஒருத்தர் இருந்தாலும் ஓகே அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி இந்த பேர் வச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்டா அப்படின்றவங்க தான். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா ஆல்சோ இஸ் அ டபுள் மெம்பரேன் தான். சுற்றி பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் தேல் பி ஹேவிங் த டபுள் மெம்பரேன். ஸோ உள்ளே இருக்கிற இன்னர் மெம்பரேன் இது வெளியே இருக்கிற அவுட்டர் மெம்பரேன். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே யூ கேன் சி சம் கர்வ் ஷேப் லைக்ல வளைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து வி கால் தம் அஸ் கிறிஸ்டே. ஸோ கிறிஸ்டே அப்படின்றது ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், நம்ம ப்ரீவியஸ்லேயே இருக்கிற Golgi bodiesலேயே நம்ம பார்த்தோம். வி சா இன் எஸ் ஜஸ்ட் அ மோமெண்ட் இப்போ இல்லையே நம்ம பார்த்துருப்போம் Golgi bodiesலேயுமே பார்த்தோம். மோர் ஓவர் வி சா இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஆல்சோ. ஸோ இந்த கிறிஸ்டே. சரி, ஸோ இந்த ஷேப் எப்படி இருக்குது, இந்த மைட்டோகாண்ட்ரியோட ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர் சம்வாட் ஓவாய்ட், ரவுண்ட் ஷேப் அண்ட் ஃப்ளியோமார்பிக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சம்வாட் ஒரு இர்ரெகுலர் ஷேப், ஒரு ப்ராப்பராக டிஃப்ரெண்ட், அது சுத்தமாக பர்டிகுலர் ஓவல்னு சொல்ல முடியாது, ரவுண்ட் ஷேப்னு சொல்ல முடியாது. ஸோ சம்வாட் ஓவல், ஓவாய்ட், மோரோவர் தேர் ராட் ஷேப், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த அவுட்டர் லேயர் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த மைட்டோகாண்ட்ரியாக்கு வந்து தேர் ஆர் 2 லேயர், தட் இஸ் இன்னர் லேயர் அண்ட் அவுட்டர் லேயர். ஸோ இந்த மொத்தமாக இருக்கிற இந்த அவுட்டர் மெம்பரேன், இந்த அவுட்டர் லேயர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் செமி பர்மியபிள் ஆர் தே ஆர் ஹைலி பர்மியபிள். அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா they are very highly permeable to small molecules and it has proteins called porions. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த permeability நம்ம என்ன பார்த்துருப்போம் ஏற்கனவே இந்த டேர்மை வந்து we would have seen in plasma membrane structure நம்ம பார்த்துருப்போம். that is it is also called as semi permeable membrane அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இது நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தா they are highly permeable. அப்படி என்ன அர்த்தம், which means அந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே என்டர் ஆகிட்டு வெளில வரத்துக்கு they will be allowing certain materials and the outer layer, that is what we call them as permeability அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ஆல்சோ ஸ்மால் எதுக்கு வந்து பர்மியபிள், ஹைலி பர்மியபிளாக இருக்கும், யாரெல்லாம் பர்டிகுலராக உள்ள விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸை வந்து ரொம்ப அடிக்கடி வந்து உள்ள விடுறதுக்கு நல்லா ஃப்ரீ பர்மிஷன் உண்டு. அந்த ப்ரோட்டீன்ஸ்க்கு பேர் வந்து வி கால் தம் அஸ் போரியான்ஸ். இது வந்து டேர்ம் வந்து ரொம்ப முக்கியம்.
ஸோ மைட்டோகாண்ட்ரியாவில் பார்த்தீங்கன்னா it is like highly permeable and small molecule. It has small proteins. அந்த ப்ரோட்டீன்ஸ்க்கு பேர் இதில் மைட்டோகாண்ட்ரியா ப்ரோட்டீன்ஸ்க்கு பேர் வந்து we call them as porions. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அகைன் மைட்டோகாண்ட்ரியா வில் கோ இன் டீடைல். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் பார்த்தீங்கன்னா இட் கண்டெயின் அதோட வால்யூம் நம்ம என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it has 73% of proteins, 25 to 30% of lipids, 5 to 7% of DNA, RNA and enzymes. இந்த பாயிண்ட் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட கண்டென்ட்ஸ் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா we have 73% of proteins and 25 to 30% of lipids, 5 to 7% of RNA, DNA and enzymes. இப்போ நான் வந்து I talked about the outer membrane. outer membrane என்ன சொன்னேன், it is highly permeable to highly permeable certain molecules அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். What about the inner membrane? The inner membrane power inner chamber பார்த்தீங்கன்னா it is filled with the material called as mitochondrial matrix. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு membrane இருக்கும். outer membrane is highly permeable. Proteins, it has proteins, we call them as porions. Inner membrane பார்த்தீங்கன்னா it is filled with the material. எங்கே இருக்கு? எஸ். ஸோ இந்த உள்ளுக்குள்ளே இருக்க இந்த மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற மெட்டீரியல், அந்த உள்ளுக்குள்ளே இமேஜின் ஒரு செல்லுக்குள்ளே சைட்டோபிளாசம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே இருக்கிற மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் பேர் we call them as mitochondrial matrix. ஸோ we all know இன்னர் மேட்ரிக்ஸில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டே இருக்கு, we have நம்ம போரியான்ஸ் பற்றி கூட பார்த்தோம் கரெக்டாக. Moreover we have this ribosome also. Mitochondria they will be having separate DNA. அப்புறம் inner space membrane இருக்கும். See இந்த ATP FOF1 portion இதை பற்றியும் and moreover நம்ம 70S இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து will see in the upcoming class. நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகலாம். அது வரைக்கும் just know what is it, அவ்வளோதான். ஓகே, next one பார்த்தீங்கன்னா just now as I said mitochondria பார்த்தீங்கன்னா it consists of circular DNA and 70S ribosomes. இந்த 70S ribosomes எல்லாம் பற்றி டீட்டெயில்டாக வந்து will be seeing in the upcoming classes. So it is a circular DNA, will be having their own DNA. DNA ஓட full form கூட நம்ம ஏற்கனவே தெரியும், deoxyribonucleic acid. RNA ஓட full form என்ன, ribonucleic acid. Next one பார்த்தீங்கன்னா plastids. So plastids வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், it is present only in plant cell. Animal cell வந்து plastids வந்து they will be absent. சரி, பிளாஸ்டிட்ஸ் அப்படின்ற போது நம்ம மைண்டுக்குள்ளே வர ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் மோஸ்ட்லி. ஸோ இந்த பிளாஸ்டிட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி we should know இந்த பிளாஸ்டின்ற வேர்ட் வந்து எங்கே டிரைவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is derived from the Greek word we call them as platicas. ஸோ பிளாட்டிகாஸ் அப்படின்ற க்ரீக் வேர்டில் இருந்தால் இந்த பிளாஸ்டிக் அப்படின்ற வார்த்தையை வந்து டிரைவ் பண்ணாங்க. அப்போ இந்த பிளாட்டிகாஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which means formed or molded. பிளாட்டிகாஸ்னு அர்த்தம் they are nothing but formed or molded அப்படின்னு அர்த்தம். இந்த டேர்மை யார் கண்டுபிடிச்சா, ஒருத்தர் நம்ம பார்த்தோம் we saw for Golgi bodies, lysomes எல்லாத்துக்குமே நம்ம பார்த்தோம். இப்போ பிளாஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டேர்மை யார் காயின் பண்ணா, ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்ச பேர் வச்சா யாருன்னு பார்த்தீங்கன்னா AFU ஸ்கிம்ப்மர் அப்படின்றவர் இந்த இயர் 1885. ஞாபகம் ஸ்கிம்ப்மர் அப்படின்றவர் இந்த இயர் 1885 தான் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்ற டேர்மே வந்து காயின் பண்ணார். ஸோ அந்த பிளாஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா தே மல்டிப்ளை, கண்டிப்பாக பிளாஸ்டிக்ஸ் ஆல்சோ தே வில் டிவைட் ஆக ஆரம்பிக்கும். எந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா பை ஃபிஷன். நம்ம அகெயின் இந்த ஃபிஷன் பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து வில் சி இந்த அப்கமிங் கிளாஸஸ். ஸோ இந்த பிளாசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஏர்லி கிளாஸ்லையும் படிச்சிருப்போம். we have 3 types of பிளாசஸ். first one is going to be chloroplast, chromoplast and leucoplast. நம்ம பேசிக்காக வந்து இந்த ஒரு கிளாஸிஃபிகேஷன் தான் நம்ம படிச்சிருப்போம். இதில் வந்து ஒரு சின்ன சப்டிவிஷன் தான், ரொம்ப பெரிய சப்டிவிஷனாக இல்லை, no need to get scared. ஒரு பேசிக்கான ஒரு சப்டிவிஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வில் see what is chloroplast. பேர்லேயே இருக்குது குளோரோ. குளோரோ என்ன அர்த்தம், க்ரீன், குளோரோஃபில், க்ரீன் கலர் பிக்மெண்ட். இப்போ எதுக்கு தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா as the name suggests chloroplast, it contains the green color pigment chlorophyll. எதுக்கு தேவைப்படா, பிளான்ஸ் லீஃப்ல இருக்க லீஃப்கோ சரி ஸ்டெம்லையும் சரி அந்த green color pigment கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த chloroplast தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா chromoplast. Chromo means color. நல்லா ஞாபகம், குளோரோபிளாஸ்ட்னா இட்ஸ் த க்ரீன் கலர் பிளாஸ்ட். குரோமோன்னா நல்லா கலர், நிறைய கலர்ஸ். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பிங்கிஷ் ஆரஞ்ச் ஷேட்லாம் வந்து இருக்கும். எதுனா இந்த பெட்டல்ஸ், ஃப்ளவரோட பெட்டல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஷேட்ஸ் எல்லாமே எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோமோபிளாஸ்ட்னால தான். தட்ஸ் அதர் தென் க்ரீன் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we have the leucoplast. Leucoplastனா it is nothing but the colorless plastids. ஸோ இந்த கலர்லெஸ் பிளாஸ்ட் லூகோபிளாஸ்ட் மெயினாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜோட பர்பஸ்க்கு தான் இருக்கும். இந்த இது வரைக்கும் நம்ம பேசிக்காக நம்ம பயாலஜி கிளாஸில் படிச்சிருப்போம். ஆனால் லூகோபிளாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அகெயின் we have ஒரு சின்ன ஸ்மால் சப்டிவிஷன் தட் இஸ் அமிலோபிளாஸ்ட், லூரோபிளாஸ்ட், லயோபிளாஸ்ட். ஸோ இது மூணு ஒரு சின்ன சப்டிவிஷன் உண்டு. இதில் இந்த லூகோபிளாஸ்ட் அகெயின் அமிலோபிளாஸ்ட், லூரோபிளாஸ்ட், லயோபிளாஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு மைலோபிளாஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு மெயினான்னு பார்த்தீங்கன்னா they helps to store carbohydrates. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் starch is also a form of carbohydrates. ஸோ மெயினாக எதுக்கு ஸ்டோரேஜ்னா carbohydrates like
ஸ்டார்ச் இது எல்லாமே. எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ இஸ் வெரி குட் எக்ஸாம்பிள். நம்ம இந்த கார்போஹைட்ரேட் ஸ்டோரேஜ்லாம் சொல்லும் போது மைண்டில் முதல்ல ஞாபகம் வரக்கூடியது பொட்டேட்டோ தான். ஸோ பொட்டேட்டோ, ரைஸ், வீட் எல்லாமே ஸ்டோரேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமினோபிளாஸ்ட் தான். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லூரோபிளாஸ்ட். ஸோ லூரோபிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா தே ஹெல்ப் இன் த ஸ்டோரேஜ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அமிலோபிளாஸ்ட் வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் த ஸ்டோரேஜ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். லூரோபிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹெல்ப் இன் த ஸ்டோரேஜ் ஆஃப் ப்ரோட்டீன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெய்ஸ் இதெல்லாமே வந்து இந்த பக்காவான எக்ஸாம்பிள் எதுக்கு, இந்த லூரோபிளாஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லயோபிளாஸ்ட். லயோபிளாஸ்ட் எதுக்குன்னா தே ஹெல்ப் இன் த ஸ்டோரேஜ் ஆஃப் பிளாஸ்ட். எக்ஸாம்பிள் சீட்ஸ் ஆஃப் கேஸ்டர். தட் இஸ் யூஃபோபியேசி ஃபேமிலியில் வந்து வரும் இதெல்லாமே. ஸோ சீட்ஸ் ஆஃப் கேஸ்டர், ஆமணக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலி. சரி, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அமிலோபிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா தே ஹெல்ப் இன் த ஸ்டோரேஜ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் லைக் ஸ்டார்ச். லூரோபிளாஸ்ட்னா தே ஹெல்ப் இன் த ஸ்டோரேஜ் ஆஃப் ப்ரோட்டீன். லயோபிளாஸ்ட் வந்து தே ஹெல்ப் இன் த ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபேட். எக்ஸாம்பிள் வந்து சீட்ஸ் ஆஃப் கேஸ்டர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட் அண்ட் லூக்கோபிளாஸ்ட் இது எல்லாமே நான் ஆரோ மார்க் சிம்பிள் பார்த்தீங்கன்னா லைக் இப்படியும் போகிற மாதிரி இப்படியும் போகிற மாதிரி லைக் ஆல் த டைரக்ஷன்ஸ் போகிற மாதிரி தான் கொடுத்துருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை chloroplast can also be converted into leucoplast. Leucoplast can also be converted or changed into chromoplast. And again chromoplast can also be changed into chloroplast. இது அர்த்தம் என்ன, சிம்பிள். எல்லாமே வந்து மாறி மாறி எப்படி வேணா சேஞ்ச் ஆகலாம். அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் we have given such a diagram. சரி, இப்போ நம்ம வந்து நம்ம இந்த சப்டிவிஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் பிளாசிட்ஸில். இல்லை குளோரோபிளாஸ்ட் பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். பிகாஸ் குளோரோஃபில். ஸோ இந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது மேஜராக வந்து இதுக்கு தேவைப்படும் இந்த ஃபோட்டோசிஸ் ப்ராசஸ்க்கெல்லாமே வந்து ஒரு மேஜரான ரோலே பார்த்தீங்கன்னா இந்த குளோரோஃபில் தான். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி சின்ஸ் டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது தட்டையாக டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து டுகெதர் வி கால்ட் இட் ஆஸ் கிரானம். இந்த மொத்தமாக ஒரு அடுக்கு, மொத்தமாக ஒரு ஷெல்ஃப் மொத்தமாக வந்து வி கால் இட் ஆஸ் கிரானம். அப்போ இந்த ஒரே ஒரு தட்டு, இந்த ஒரே ஒரு டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சரை மட்டும் வி கால் இட் ஆஸ் கிரானா. சரியா? ஸோ சிங்குலர் வந்து வி கால் இட் ஆஸ் கிரானா, டுகெதர் பியூரல் ஃபார்ம் வந்து வி கால் இட் ஆஸ் கிரானம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்ட் வித் ஸ்பேஸ், இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, வி கால் இட் ஆஸ் ஸ்ட்ரோமா. அப்புறம் இங்கே கொடுக்கக்கூடிய எல்லோ ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ஆப்வியஸ்லி லிப்பிட்ஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த குளோரோபிளாஸ்டுமே வந்து they will be having a double membrane, that is the outer membrane and the inner membrane. இந்த குளோரோபிளாஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா they will be having the DNA. இதுக்குமே வந்து they will be having their own DNA. அதுக்கப்புறம் will be having இந்த flat, இந்த core border இருக்கு இல்லையா, we call it as lamella. சரி, இப்போ இந்த கிரானா நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தட்டையாக இருக்க சிங்கிள் ஒரு டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து we call it as கிரானா. ஸோ இந்த கிரானாவை பற்றி வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். சரி, இப்போ இந்த கிரானாவில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், இட் இஸ் ஃபார்ம் when many thylakoids are stacked together. Just now we saw. ஓகே, ஸோ இதில் கிரானால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஒரு கீ பாயிண்ட், இட் இஸ் கன்வெர்டட். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. இதே ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோசின்ஸ் நம்ம படிச்சிருப்போம்ல, ஃபோட்டோசின்ஸ்லையும் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு லைட் வந்து அப்சர்வ் ஆகும், அதுக்கப்புறம் லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹேப்பனிங் இன் த கிரானா. ஸோ thylakoids also contain chlorophyll pigment. Just now we saw thylakoids எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இந்த thylakoidல தான் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், they will be having these chlorophyll pigments. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குளோரோஃபில், இந்த குளோரோபிளாஸ்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா they'll be having the osmophilic granules, 70S ribosomes, DNA and RNA. ஸோ ஞாபகம் ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம் இல்லையா, விசா ஃபார் கோல்கி அப்பார்ட் எல்லாருக்குமே பண்ணல, they'll be having their own DNA. அதே மாதிரி இந்த குளோரோபிளாஸ்டுக்கு ஆல்சோ they'll be having their own DNA. இந்த 70S ribosomes என்னது டீட்டெயிலாக will be seeing in the upcoming classes. ஸோ இப்போ வந்து we'll see about the functions of grana. ஸோ இந்த கிரானா பற்றி நம்ம ஏற்கனவே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த கிரானா குளோரோபிளாஸ்ட் அந்த கிரானால thylakoidsல வந்து they will be having the green color pigment. ஸோ பார்த்தீங்கன்னா it helps in the process of photosynthesis. நம்ம இந்த குளோரோபிளாஸ்ட் கிரானா எல்லாமே வந்தாலே நமக்கு ஒரே விஷயம் தான் ஞாபகத்துக்கு வரணும், they helps in the process of photosynthesis. அப்புறம் லைட் ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன் நம்ம எல்லாமே வந்து we saw in the respiration process நம்ம பார்ப்போம், we'll see. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா chloroplast is involved in the process of photorespiration. நெக்ஸ்ட் வந்து டேரெக்டாக will move on to lysosomes. ஸோ லைசோம்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, we call it as சூசைட் பேக்ஸ் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். சரி, பிஃபோர் தட் வில் சி இதை யார் டிஸ்கவர் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் டே டியூ அப்படின்றவர் இந்த இயர் 1953 தான் வந்து இந்த லைசோம்ஸ் அப்படின்றத வந்து அவர் காயின் பண்ணார், கண்டுபிடிச்சார். ஸோ இந்த லைசோம்க்கு எதுக்கு இந்த வி கால்ட் அஸ் சூசைட் பேக்ஸ் ஆஃப் செல்ஸ் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைசோமில் என்ன இருக்கும்னா they'll be having the digestive enzyme. நான் ப்ரீவியஸாக வந்து இஃப் யூ ரிமெம்பர் நான் ஒரு ஸ்லைடில் வந்து சொல்லியிருப்பேன். எஸ் DNA enzymes material
Yes. So, Golgi bodies, in the term I will mention பண்ணிருப்பேன், they will be having the digestive enzymes, production of digestive enzymes. அப்படின்ற term வந்து நான் உங்களுக்கு mention பண்ணிருப்பேன். The digestive enzymes பார்த்தீங்கன்னா மெயினாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it will be present in the lysosome. So, இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, when the cell is triggered, cell வந்து ஏதாவது threaten ஆயிடுச்சு, something in case ஏதாவது break இருக்குது, damage ஆயிடுச்சு, something it feels threatened ஆயிருக்கு அப்படின்னு நினச்சிதுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற the digestive enzyme, which means the hydrolytic enzyme. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they will get released. கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகினான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வெளில ஊஸ் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன் செல்லுக்கு வெளியே அந்த லைசோம்குள்ளேருந்து வெளியே ஊஸ் அவுட் ஆக ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும், சுற்றி இருக்கிற மற்ற செல் ஆர்கனல்ஸ் ஆல்சோ வில் கெட் எஃபெக்டட். நார்மலாக ஒரு ஆசிட் பட்டாலே they will start to eat. ஸோ இப்போ அந்த ஆசிட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து மற்ற செல்குள்ளே இருக்கிற ஆர்கனல்ஸ் எல்லாமே they will be targeting. அப்போ என்ன பண்ணும், அந்த சுற்றி இருக்கிற ஆர்கனல்ஸையும் they will eat. அப்போ அட்லாஸ்ட் என்ன ஆகிடும், மொத்த செல்மே வந்து they will die. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லைசோம்ஸை வந்து we call them as suicide bags of cells. ஸோ அந்த லைசோம்குள்ளே இருக்கிற டைஜஸ்டிவ் என்சைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிட்டிக் என்சைம். சரி, ஸோ அப்போ இந்த லைசோம் வந்து எப்போ ஃபார்ம் ஆகுது, அப்போ தான் just now I told you Golgi bodies. So it is formed when small pieces of Golgi bodies are pinched off from its tubules. நம்ம பார்த்தோம். ஸோ லைசோம் ஃபார்ம் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா Golgi bodies. We saw their structure also. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி it contains a digestive enzyme. So digestive enzymes என்ன, இந்த hydrolytic enzymes that can digest the cell material within the cell. Just now I saw why it is also called as the suicide bags of cells. ஸோ உள்ளுக்குள்ளே செல்லை வந்து கில் பண்ண ஆரம்பிச்சோம். எப்போ அந்த லைசோம்ஸ்குள்ளே இருக்க digestive enzymes வந்து இன்கேஸ் ஏதாவது ட்ரிகர் ஆச்சுன்னா இல்லை பிரேக்கேஜ் ஆச்சுன்னா ஒரு டிஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் போது உள்ளுக்குள்ள இருக்க என்சைம்ஸ் வெளியே லீக் ஆகிட்டு செல்குள்ளே இருக்கிற மற்ற ஆர்கனல்ஸுமே இட் வில் ஸ்டார்ட் டு டிஸ்டர்ப், இட் வில் ஈட் த செல் ஆர்கனல்ஸ். அட்லாஸ்ட் என்ன ஆகிடும், செல்மே வந்து இறந்து போயிடும். தட் இஸ் வை வி கால் லைசோம்ஸ் as suicide bags of cells. இப்போ வந்து வில் see about the functions. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் த இன்ட்ராசெல்லுலர் டைஜஷன். ஸோ மெயினாக வந்து இது எதுக்கு, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் லைசோம்ஸ் வந்து அப்பார்ட் ஃப்ரம் சூசைட் பேக்ஸ் ஆஃப் செல் ஒரு மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா டைஜஷன். ஸோ என்னென்ன டைஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், இது எல்லாமே சைட்டோபிளாசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், லிப்பிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த லைசோம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் லைசோம் பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் த இன்ட்ராசெல்லுலர் டைஜஷன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆட்டோஃபேகி. ஆட்டோஃபேகினா என்னென்னு பார்த்தீங்கன்னா they can even digest their own cell organelles. Just now we saw எதனால டைஜஸ்ட் பண்ணோன்னு நான் சொன்னேன், if they case they get triggered. அப்போது செல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உள்ள அந்த என்சைம்ஸ் எல்லாமே லீக் ஆகி they will kill the organelles சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஆட்டோஃபேகி என்ன, they can digest their own cells like cell organelles like mitochondria, endoplasmic reticulum எல்லாமே. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆட்டோலைசிஸ். தே கேன் காஸ் த செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் செல். செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் சிம்பிள் சூசைட் பேக் கான்செப்ட் அதே கதை தான். கண்டிப்பாக யோசிச்சு இப்போ தான் சொன்னோம், உள்ளுக்குள்ளேருந்து அந்த என்சைம்ஸை லீக் பண்ணி செல்லை மொத்தமே வந்து கொலை பண்ணிடும். விச் மீன்ஸ் தே கேன் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன், தனக்கு தானே அழிச்சிக்கிறது, செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த செல். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஏஜிங். ஸோ ஏஜிங் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் த ஆட்டோலைட்டிக் என்சைம்ஸ் தட் டிஸ்டர்ப்ஸ் த இன்ட்ராசெல்லுலர் மாலிக்யூல். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு செல் வந்து இந்த இருக்கிற ஆட்டோலிட்டிக் என்சைம்ஸ் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே இருக்கிற மாலிக்யூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு they will be the main reason. Phagocytosis. இந்த phagocytosis அப்படின்ற டேர்ம் வந்து we would have learned, இந்த டேர்ம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம்னா அமீபாவில் வந்து we would have learned phagocytosis அப்படின்ற டேர்ம் வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ phagocytosis என்ன, அமீபாவில் இமேஜின் we all know amoeba is irregular யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். பக்கத்தில் ஒரு ப்ரே இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், தே வில் சேஞ்ச் தேர் ஷேப், பாடி ஷேப் மொத்தமாக மாற்றிட்டு என்ன பண்ணும், செல்லை வந்து எங்கல்ஃப் பண்ணும். எங்கல்ஃபிங்னா என்ன அர்த்தம், செல்லை வந்து சரவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும், அப்படியே செல்லை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த ப்ரே வந்து. ஸோ இமேஜின் செல்லை வந்து ஒரு பாடி ஷேப் அப்படியே வளைச்சி அந்த ப்ரேயை வந்து அப்படியே சரவுண்ட் பண்ணிக்கும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபேகோசைட்டோசிஸ்லையும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் செல்ஸ் ஆர் எங்கல்ஃப் ஃபார்மிங் phagosome in cytoplasm. ஸோ இதெல்லாமே பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார், நம்மளோட லைசோசோம்ஸ் தான். அப்போ என்ன பண்ணும், they can also engulf, பெரிய பெரிய செல்லையுமே வந்து they can engulf forming phagosomes. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸோசைட்டோசிஸ். எக்ஸோசைட்டோசிஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா they release the enzymes outside the cell and digest the other cell, just similar to the suicide bag concept தான். அப்போ என்ன பண்ணும், அந்த டைஜஸ்டிவ் என்சைம் ஹைட்ராலிட்டிக் ஆசிட்ஸ் என்சைம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த செல்லுக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு மற்ற செல்லுமே வந்து உள்ளுக்குள்ள இருக்க மற்ற செல்லுமே வந்து they will start to digest. ஸோ அந்த டேர்ம் தான் வந்து we call them as exocytosis.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து வில் மூவ் ஆன். ஸோ இப்போ நம்ம பார்த்ததில் வந்து வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லைசோம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ராசெல்லுலர் டைஜஷன், செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோஃபேகி, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we saw about the autolysis, fourth one பார்த்தீங்கன்னா we saw about the aging, அப்புறம் phagocytosis, then we saw about the exocytosis also. Hello everyone, welcome to Drona. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து செல் த யூனிட் ஆஃப் லைஃப். ஏற்கனவே இதோட ப்ரீவியஸ் இந்த டாப்பிக்கில் இருக்கிற ப்ரீவியஸ் யூனிட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா we are going to see about vacuoles, nucleus, chromosomes and types of chromosomes. நம்ம வேக்யூல்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி நியூக்ளியஸாக இருக்கட்டும், இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே தட் இஸ் நம்ம பேசிக்காக ஒரு 5th or 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே பார்த்திங்கன்னா இதை பற்றி நம்ம படிச்சு தான் ஓரளவுக்கு we have some knowledge. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் டாபிக். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வில் see about the vacuoles. வேக்யூல் நார்மலாக பார்த்திங்கன்னா வேக்யூல்ஸ் வந்து வில் பி present in plant cell. அனிமல் செல்லில் பார்த்தீங்கன்னா வேக்யூல்ஸ் வந்து வில் பி ஆப்சென்ட். இப்போ என்ன அர்த்தம்? இப்போ இமேஜின் ஒரு பிளான்ட் செல் இருக்குது அப்படின்னா வேக்யூல் எங்கே இருக்கும்? இதே வில் ஆக்குபை த மேஜர், ஒரு சென்டரான ஒரு மேஜர் பொசிஷனே பார்த்தீங்கன்னா எது ஆக்குபை பண்ணியிருக்கோம்? ஒரு பிளான்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா வேக்யூல் மட்டும்தான் ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஆனால் இதுவே ஒரு அனிமல் செல் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மேஜர் பொசிஷன், சென்டர் மேஜர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் தான் ஆக்குபை பண்ணியிருக்கோம். வேக்யூல்ஸ் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் வந்து வேக்யூல்ஸ் இந்த அனிமல் செல்லில் வந்து ஆப்சென்ட்டாக தான் இருக்கும். அப்படி தப்பி தவறி ப்ரெசென்ட்டாக இருந்தால் கூட ரொம்ப டைனியாக வந்து அங்கங்கே ஒரு 1 2 அப்படின்ற ஒரு கவுண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். ஸோ வேக்யூல் வந்து மெயினாக வந்து எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல். பிளான்ட் செல்லில் வந்து சென்டர் பொசிஷன் வந்து வேக்யூல் இருக்கும். ஸோ நியூக்ளியஸ் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக they'll be present in the corner of the cell. அகெயின் வேக்யூல் வந்து எதுக்கு பிளான்ட் செல்லில் மட்டும் மேஜர் பொசிஷன் ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்யூல்ஸோட ஒரு மெயின் பர்பஸே எதுக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஸ்டோரேஜ் தான் வந்து மெயினாக வேக்யூல்ஸ்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பர்பஸ். மோரோவர் பார்த்தீங்கன்னா வேக்யூல் வந்து எதுக்குன்னா ஒரு பிளான்ட் செல்லோட ஷேப்பாக இருக்கட்டும் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வேக்யூல்ஸ் தான். வேக்யூல்ஸோட ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபங்க்ஷன் என்னென்னா வேக்யூல் வந்து டர்கர் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த டர்கர் ப்ரெஷர் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஆஸ்மாசிஸ்னால் என்ன? நம்ம வந்து ஏற்கனவே லோவர் கிளாஸில் வந்து பார்த்துருப்போம். ஸோ ஆஸ்மாசிஸ்னால் என்ன? விச் மீன்ஸ் த மூமெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஃப்ரம் அ ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஸ்மாசிஸ்னால் என்ன? மூமெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஃப்ரம் அ ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். we call it as osmosis. ஸோ இந்த ஆஸ்மாசிஸ்க்கும் டிஃப்யூஷனுக்கும் என்ன ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து மூமெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸாக இருக்கட்டும் கேஷியஸ் மாலிகுலாக இருக்கட்டும். ஆனால் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மாசிஸ்க்கு வந்து செமி பர்மியபிள் மெம்பரேன் இருந்தால் மட்டும்தான் ஆஸ்மாசிஸ் வந்து நடக்கும். ஆனால் டிஃப்யூஷனுக்கு பார்த்தீங்கன்னா செமி பர்மியபிள் மெம்பரேன் எதுவுமே வந்து தேவை கிடையாது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வேக்யூலோட இம்பார்ட்டன்ட் பர்பஸ் வந்து ஒரு செல்லுக்கோட டர்கர் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை வந்து லெவலாக வந்து பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஆஸ்மாசிஸ் என்ன? அகெயின் உள்ளுக்குள்ள செல்லுக்கு உள்ளேயும் வெளியும் போயிட்டு வர லிக்விட் அதோட ஸ்டெபிலிட்டியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வைக்கிறது தான் இந்த மெயினாக அந்த வேக்யூலோட பர்பஸ். ஸோ இந்த வேக்யூல் பற்றி நம்ம ஏற்கனவே வந்து நிறைய செல் ஆர்கனல்ஸ் பற்றி பார்த்துருப்போம். செல் ஆர்கனல்ஸ்னால் என்ன? செல்லுக்குள்ளே இருக்கிற காம்பனன்ட், சின்ன இருக்கிற காம்பனன்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மைட்டோகாண்ட்ரியாவாக இருக்கட்டும், இல்லை கால்கி அப்பேரட்டஸாக இருக்கட்டும், இல்லை பிளாசிட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில செல் ஆர்கனல்ஸ் வந்து தே மைட் பி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் குளோரோபிளாஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குளோரோபிளாஸ்ட் அகைன் இட்ஸ் அ டபுள் மெம்பரேன் என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம். அவுட் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வந்து 2 மெம்பரேன் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஆக்சுவலி அதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் த தைலகாய்ட்ஸ் இருக்கும், ஸ்ட்ரோமா இருக்கும், கிரானா, இதெல்லாமே வந்து இட் வில் பி தேர் ஒரு குளோரோபிளாஸ்ட். ஸோ விச் மீன்ஸ் அவுட்டர் லேயர் வந்து 2 லேயராக இருக்கும், இன்னர் மெம்பரேன் அண்ட் தி அவுட்டர் மெம்பரேன். அதே மாதிரி வேக்யூலுக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா கவரேஜ் அவுட்டர் கவரேஜ்க்கு வந்து மெம்பரேன் இருக்கும். ஆனால் it is not a double membrane structure, it is a single membrane structure. So ஞாபகம் இதெல்லாமே 1 மார்க்கில் வந்து கேட்பாங்க. vacuole is not a double membrane, which means அதை சுற்றி வந்து அவுட்டர் லேயரில் வந்து 2 ஸ்ட்ரக்சர்லாம் இருக்காது, 2 லேயர்லாம் இருக்காது கவரிங், ஒரே ஒரு சிங்கிள் லேயர் மட்டும்தான் இருக்கும். அந்த சிங்கிள் லேயர் ஆஃப் கவரிங்க்கு பேர் தான் வந்து we call it as tonoplast. Again it will be under a 1 mark question. So ஞாபகம் வச்சுக்கோங்க, vacuole is again a single membrane structure. அந்த சிங்கிள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சருக்கான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா we call it as tonoplast. நெக்ஸ்ட் ஒன் எடுத்துக்கோங்க. செல் சாப் இஸ் மேட் அப் ஆஃப் சுகர், மினரல், சால்ட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், கெமிக்கல்ஸ், இதெல்லாமே எக்ஸெட்ரா. சரி, செல் சாப் இந்த இடத்துல வந்து ஒரு டேர்ம் வந்து நான் பார்க்குறோம், செல் சாப். செல் சாப்னா என்ன? இதில் நார்மலாக இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வேக்யூலில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்னதாக வந்து
ஒரு போர்ஸ் மாதிரி இருக்கும். இமேஜின் ஒரு சின்ன சின்ன பேக் லைக் ஸ்ட்ரக்சர் ஒரு சின்ன சின்ன போர்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து we call it as a sap. ஸோ அது செல் வேக்யூல்குள்ளே இருக்கிறதுனால we call it as a cell sap. ஸோ இந்த செல் sap பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னலாம் இருக்கும், மோஸ்ட்லி கண்டென்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா it is made up of sugars, minerals, salts, amino acids, chemicals and anthocyanin pigments. இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து we have to remember. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, cell sap is made up of dash or அப்படி இல்லாட்டி the cell sap in vacuole is made up of dash and dash இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, sugar, amino acids, anthocyanin pigments இதெல்லாமே வந்து the cell sap is made up of. நெக்ஸ்ட் ஒன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேக்யூல் பார்த்தீங்கன்னா எதுக்கு மெயின் பர்பஸ்னா ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். மோரோவர் பார்த்தீங்கன்னா they help to maintain again the water pressure in the cell and is also called as Sturger pressure. ஸோ வாட்டர் ப்ரெஷர்னா என்ன அப்படின்னு எடுத்திங்கன்னா செல் கண்டிப்பாக வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸாக இருக்கட்டும் இல்லை கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கும், செல்குள்ளேயும் சரி போயிட்டு வரதுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மூமெண்ட் ஆஃப் லைக் வாட்டர் ப்ரெஷரும் சரி இதெல்லாமே மெயின்டைன் பண்ணுற ப்ரெஷர் தான் வந்து we call it as Sturger pressure. நெக்ஸ்ட் ஒன், ஸோ வேக்யூலை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக வந்து இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கீ பாயிண்ட்ஸ் ஞாபகப்படுத்திக்க வேண்டிய வேக்யூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சிங்கிள் மெம்பரைன் ஸ்ட்ரக்சர். அந்த சிங்கிள் மெம்பரைன் ஸ்ட்ரக்சருக்கு பேர் வந்து we call it as டோனோபிளாஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செல்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சாப்ஸ், சின்ன சின்ன ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு போர்ஸ். அந்த போர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் சுகர்ஸ், அமினோ ஆசிட்ஸ் எக்ஸெட்ரா, சம் கெமிக்கல்ஸ், ஆந்தோசைனன் பிக்மெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்யூலோட இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன், அதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தோன்னா இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த டர்கர் ப்ரெஷராக இருக்கட்டும், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷராக இருக்கட்டும். ஸோ டர்கர் ப்ரெஷர்னா என்ன, செல்குள்ளேயும் போயிட்டு வர வாட்டர் கண்டென்ட்ஸ், வாட்டர் மாலிக்யூல்ஸோட ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது நியூக்ளியஸ். இப்போ நார்மலாக வந்து நம்ம ஒரு ஹியூமன் பாடி எடுத்துக்கிட்டோன்னா பிரெயின் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சில சேஞ்சஸ், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து பிரெயின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் ஹியூமன் பாடி. அதே மாதிரி ஒரு செல் விச் இஸ் கால்ட் அஸ் அ பிரெயின் ஆஃப் அவர் செல் எதுன்னு கேட்டிங்கன்னா நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் தான் நம்ம ஹியூமன் பாடிக்கு எப்படி பிரெயினோ அதே மாதிரி ஒரு செல்லுக்கு நியூக்ளியஸ் தான் வந்து இட் இஸ் த பிரெயின் ஆஃப் த செல். எதுக்கு அந்த நியூக்ளியஸ் தான் வந்து பிரெயினோ, எதுக்கு நியூக்ளியஸ்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா மெயினாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஹெரிடிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இமேஜின் என்னோட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரண்ட் இருக்காங்க, இல்லைன்னா ஒரு மேல் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். ஒரு கப்பிள் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட்க்கு வந்து இஃப் ஹி ஹேஸ் ஒரு க்ரீன் ஐஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த க்ரீன் ஐஸ் வந்து அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்குமே வந்து அந்த க்ரீன் ஐஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ விச் மீன்ஸ் இந்த நியூக்ளியஸ் தான் ரெஸ்பான்சிபிள் எதுக்கு, ஒரு இன்ஃபர்மேஷன் தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அதர் ஜென்ரேஷன். நியூக்ளியஸ்னால் ஆல் ஓவர் த நியூக்ளியஸ் கிடையாது, நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய சில காம்பனன்ட்ஸ், அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். ஸோ நியூக்ளியஸ் இஸ் கால்ட் ஆஸ் த பிரெயின் ஆஃப் த செல். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளியஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வேக்யூல் நம்ம பார்த்துருப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேக்யூல் இஸ் அ சிங்கிள் மெம்பரைன் ஸ்ட்ரக்சர். ஆனால் நியூக்ளியஸ் வந்து அப்படி கிடையாது, இட் இஸ் அ டபுள் மெம்பரைன் ஸ்ட்ரக்சர். இதெல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா அகைன் இட்ஸ் டபுள் மெம்பரைன் ஸ்ட்ரக்சர். டபுள் மெம்பரைன் ஸ்ட்ரக்சர் என்ன அர்த்தம், அவுட்டர் கவரிங்கில் வந்து ரெண்டு பார்டர் மாதிரி இருக்கும், ரெண்டு லேயர் அவுட்டர் கவரிங் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we have லைக் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஒட்னாப்பில் வந்து அந்த டியூப். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் பார்த்துருப்போம். we have two types of ERs, that is rough endoplasmic reticulum and smooth endoplasmic reticulum. ஸோ rough endoplasmic reticulumக்கும் smooth endoplasmic reticulumக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா rough endoplasmic reticulumத்துக்கு மேலே ரைபோசோம்ஸ் வந்து இருக்கும். அதனால தான் பார்க்க ஒரு சொர ரஃப்பான ஒரு டெக்ஸ்சர் இருக்கும். ஆனால் ஸ்மூத், that is SER smooth endoplasmic reticulumக்கு மேலே ரைபோசோம்லாம் எதுவுமே இருக்காது. that is why it is very soft and smooth in nature. Moreover, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து they have given something called as nuclear pore. போர்னா என்ன, சின்ன சின்ன ஓட்டைங்க. ஸோ நியூக்ளியஸ் ஸ்ட்ரக்சருக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மைன்யூட் போர்ஸ் இருக்கும். எதுக்கு இந்த மைன்யூட் போர்ஸ், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் போர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ நம்ம உடம்புலேயே நம்ம ஸ்கின்லேயே பார்த்தீங்கன்னா கூட நம்ம வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகும், நம்ம வந்து ரொம்ப ஓவராக வாக் பண்ணுறேன், இல்லை ஜாக் பண்ணுறேன், இல்லை விளையாடுறேன், நிறைய வேலை செய்யும்போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக, ஈவன் சம்மர் சீசனில் கூட பார்த்தீங்கன்னா இட் வில் ஹேப்பன். என்ன ஆகுது, நம்ம உடம்புல வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்வெட் வந்து வெளியே வரும், ஸ்கின்லேருந்து ஸ்வெட் வெளியே வரும். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் ஸ்வெட், ஸ்வெட்லால் என்ன ஆகும்னு பார்த்தா பாடியில் இருக்கக்கூடிய அன்வான்ட் பார்ட்டிகல்ஸாக இருக்கட்டும், தேவையில்லாத மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த ஸ்வெட் மூலமாக வந்து எக்ஸ்க்ரீட் ஆகும், அது வெளியே வந்துடும். எப்படி வெளியே வரும், நம்ம உடம்பு என்ன ஓட்டையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கின் ஆல்சோ ஹேவ்
சின்ன சின்ன போர்ஸ், குட்டி குட்டி கண்ணுக்கே தெரியாத மைக்ரோ இது போர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த போர்ஸ் வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வெட் எல்லாமே வந்து வெளியே வரும். அதே மாதிரி தான் இந்த நியூக்ளியஸ் மேலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டைங்க மைன்யூட் போர்ஸ் இருக்கும். அந்த போர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா we call it as nuclear pore. So again, what is the purpose of this nuclear pore அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரான்சாக்ஷன், மெட்டீரியல்ஸாக எந்த ஒரு மெட்டீரியலாக இருக்கட்டும், இல்லை வாட்டர் மாலிக்யூல்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், செல்குள் நியூக்ளியஸ்லேருந்து செல்குள்ளேயோ, சில சைட்டோபிளாசம்க்கும் சரி, சைட்டோபிளாசம் தான் நியூக்ளியஸ்குள்ளேயோ, இல்லை அகெயின் பிட்வீன் த செல், இந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே எது மூலமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் போர் மூலமாக தான் நடக்கும். ஸோ நியூக்ளியஸ் வந்து நான் அவுட்டர் லேயர் பற்றி சொல்லிட்டேன். இட்ஸ் டபுள் மெம்பரேன், வெளியே நியூக்ளியர் போர் இருக்கும். நியூக்ளியஸ் ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா we have this ER. அதுக்கப்புறம் நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்கும்? நியூக்ளியஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோடு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி தெரியுதா? இந்த த்ரெட் லைக் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து we call it as chromatin. அதுக்கப்புறமேட்டு வந்து சென்டர் பார்ட், இந்த சென்டர் பார்ட் வந்து we call it as nucleolus. ஸோ இந்த நியூக்ளியோலஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரோகேரியாட்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், யூகேரியாட்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். மேஜராக வந்து ப்ரோகேரியாட்ஸ்க்கும் யூகேரியாட்ஸ்க்கும் ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ப்ரோகேரியாட்ஸ் வந்து எப்படி இருக்கும், நியூக்ளியஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அவுட்டர் லேயர் வந்து இருக்கவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிளான்ட் செல் நான் எடுத்துக்கிறேன், ஒரு அவுட்டர் ஷேப் இருக்குது, இட்ஸ் பர்ஃபெக்ட், ஒரு பக்காவான ஒரு நம்மளால ஒரு ரெக்டாங்குலர் ஒரு ஷேப் நம்ம பார்த்த உடனே சொல்ல முடியும். ஆனால் அந்த ப்ரோகேரியாட்ஸில் இருக்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியஸ் எப்படி இருக்கும்னா ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இருக்காது, which means they won't have the outer covering. அந்த மாதிரி அவுட்டர் கவரிங்கே இல்லாமல் ஒரு இர்ரெகுலராக நியூக்ளியஸ் இருக்கிற கண்டென்ட்டை தான் வந்து we call it as nucleolus. அதே மாதிரி யூகேரியாட்ஸ், ப்ரோகேரியாட்ஸ்க்கு நான் சொல்லிட்டேன். யூகேரியாட்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரை சுற்றி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா they will be having a proper outer covering, ஒரு ப்ராப்பரான ஒரு அவுட்டர் லேயர் இருக்கும், which means they'll be having a definite shape. This is the major difference between the prokaryotes and the eukaryotes. இப்போ டேரெக்டாக வந்து we'll go into the content of nucleus. சரி, ஸோ நியூக்ளியஸ் எதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூக்ளியஸோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா they help to inherit the information. இன்ஹெரிட்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யூ மைட் நோ சச்சின் டெண்டுல்கர் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹி இஸ் அ வெரி ஃபேமஸ் பேட்ஸ்மேன். அவங்க பையனும் பார்த்தீங்கன்னா அகெயின் இஸ் அ வெரி ஃபேமஸ் பேட்ஸ்மேன். ஸோ சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சராகவும் இருக்கட்டும், ஈவன் சில பேர் பார்த்தீங்கன்னா சிங்கர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சூப்பராக பாடுவாங்க. அவங்க குழந்தைங்களும் அடுத்த வர ஜென்ரேஷனே பார்த்து எல்லாம் பாடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவன் நான் வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் சொல்கிறது அழகில் மட்டும் இல்லை, வாய்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் மோர் தென் ஈவன் டிசீஸ் கூட பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட் ஆகும். பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிக்கு வந்து டயபெட்டிஸ் இருந்திருக்கும், அடுத்த அப்பா அம்மாவுக்கு இருக்காது, ஆனால் அவங்க பேர குழந்தைங்களுக்கு இருக்கும். ஸோ சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஜென்ரேஷனில் இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இன்ஹெரிட் ஆகும். இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூக்ளியஸ் தான். அதனால் நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா we always call it as the brain of our cell அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இஸ் த லார்ஜஸ்ட் among the cell organelles. ஸோ செல் ஆர்கனல்ஸ் என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செல்குள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸ். ஸோ இருக்கிற காம்பனன்ட்ஸ் நம்ம என்ன பார்த்தோம், we saw about vacuoles பார்த்தோம், பிளாஸ்டிட்ஸ் பார்த்துருக்கோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்தோம், தென் வாட் எல்ஸ் வி சா, ரைபோசோம்ஸ் பார்த்தது மாதிரி பார்த்த எல்லா வரைக்கும் எல்லா செல் ஆர்கனல்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது நியூக்ளியஸ் இஸ் செட் டு பி த பிக்கஸ்ட். இருக்கிறதுலே பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ் தான். ஸோ அகெயின் we saw it is a double membrane structure. ஸோ இந்த டபுள் மெம்பரைன் ஸ்ட்ரக்சர் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த வேக்யூலுக்கு வந்து சிங்கிள் மெம்பரைன் ஸ்ட்ரக்சர், அந்த அவுட்டர் லேயருக்கு பேர் we call it as ஸ்டோனோபிளாஸ்ட். அதே மாதிரி நியூக்ளியஸும் பார்த்தீங்கன்னா it is a double membrane structure. அந்த டபுள் மெம்பரைன் ஸ்ட்ரக்சர் அந்த லேயருக்கு பேர் வந்து we call it as nuclear envelope. ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் we have to remember. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, இன்ஹெரிட் பண்ணும், சில விஷயங்கள் எல்லாமே இன்ஹெரிட் ஆகும் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு. ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சராக இருக்கட்டும், ஒரு டிசீஸாக இருக்கட்டும், எந்த இன்ஃபர்மேஷனை இன்ஹெரிட் எதனால ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம். ஸோ ஒரு செல்குள்ளே என்ன இருக்கும், செல்குள்ளே வந்து வில் பி ஹேவிங் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் த குரோமோசோம்ஸ். ஸோ குரோமோசோம்ஸ் பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குரோமோசோம் எப்படி இருக்கும், நம்ம சின்ன வயசில் வந்து குரோமோசோம் நம்ம படிச்சிருப்போம், ஒரு ஸ்ட்ரக்சர் அட்லீஸ்ட் நம்ம பார்த்துருப்போம். எப்படி இருக்கும், ஒரு எக்ஸ் ஷேப்பில் ஒன்று இருக்கும், சென்டரில் வந்து ஒரு டாட் மாதிரி இருக்கும். இப்படி தான் நம்ம ஒரு பேசிக்காக வந்து ஒரு குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்த்துருப்போம். நம்ம சின்ன வயசில் வந்து குரோமோசோம் சின்ன வயசில் லைக் ஏர்லியர் கிளாஸில் நம்ம குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் எப்படி பார்த்துருப்போம், சிம்பிளாக வந்து ஒரு எக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு சென்டரில் வந்து ஒரு டாட், இப்படி தான் நம்ம படிச்சிருப்போம். கரெக்டாக? ஸோ இந்த குரோமோசோம் பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். பிஃபோர் தட் குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு செல்லாம் இப்போ நான் மைக்ரோஸ்கோப்பில் நான் வியூ பண்ண போகிறேன் அப்படின்னா இட் won't be visible. எப்போ விசிபிளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம் வில் பி விசிபிள் ஓன்லி டியூரிங் செல் டிவிஷன். செல் டிவிஷன்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செல் வாண்ட்ஸ் டு டிவைட், இப்போ செல் வாண்ட்ஸ் டு மல்டிப்ளை ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ மட்டும்தான்
the chromosome will be visible. So the chromosome எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ்குள்ளே தான் you will be having the chromosome. Since நம்ம chromosome பற்றி நம்ம படிக்கிறதுனால ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்து we have to always remember, that is DNA, RNA. இந்த எக்ஸ்பான்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து we should not forget. ஸோ இந்த டிஎன்ஏனா என்ன, RNA எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா the DNA ஓட full form is deoxyribonucleic acid. Deoxyribonucleic acid. ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து நம்ம எப்போவுமே வந்து மறக்கூடாது, உடனே நம்ம படித்தோன்னா forever we should remember that. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏயோட எக்ஸ்பான்ஷன் என்ன, அகெயின் இந்த டிஆக்சிக் பதில் நம்ம என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரைபோநியூக்ளிக் ஆசிட். We call it as ribonucleic acid. Since நம்ம இந்த குரோமோசோம் பற்றிலாம் படிக்க போகிறதுனால இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரி, நான் சொன்ன மாதிரி குரோமோசோம் இஸ் விசிபிள் only during cell division. Okay. Now we'll move on to the functions. இப்போ நம்ம பார்த்தோம் பேசிக்காக ஒரு நியூக்ளியஸ்னால் எப்படி இருக்கும், என்ன வேலை பார்க்கும் எல்லாம் பார்த்து. இப்போ அதோட ஃபங்க்ஷன்ஸ், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் நியூக்ளியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே கண்ட்ரோல் த செல்லுலர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த செல். நான் சொன்ன மாதிரி ஒரு ஹியூமன் பாடியில் வந்து பிரெயின் எப்படி அதோட வேலையெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுமோ அதே மாதிரி ஒரு செல் நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸ், எல்லா ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், எந்த ஒரு டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பாசிங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா திஸ் நியூக்ளியஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்டோரிங் ஆஃப் ஜெனட்டிக் அண்ட் ஹெரிட்டேஜ் இன்ஃபர்மேஷன். சிம்பிள், அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே யாரோட இருக்கும், அந்த பையனோட டிஎன்ஏல வந்து குரோமோசோம் இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும். இப்போ டிஎன்ஏ அகெயின் நம்ம டிஎன்ஏ பற்றி வந்து பார்த்தோம். ஸோ நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் சில என்சைம்ஸ் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், டிஎன்ஏ கோடிங், இதெல்லாமே நம்ம டீட்டெயில்டாக அடுத்த அப்கமிங் டாபிக்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்ஏ மாடல், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் கோட் ஆகிறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ்னால தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸில் வந்து ரைபோசோமல் பயோஜெனிசிஸ் டேக்ஸ் பிளேஸ். ஸோ பயோஜெனிசிஸ் நம்ம வந்து ப்ரீவியஸில் வந்து we would have seen about the something called as membrane biogenesis. எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுவும் வந்து நம்ம டீட்டெயில்டாக நம்ம அப்கமிங் இதில் வந்து பார்க்கலாம். இந்த மெம்ப்ரெயின் பயோஜெனிசிஸ், ரைபோசோமல் பயோஜெனிசிஸ் எல்லாமே வந்து will be taking place. நெக்ஸ்ட் ஒன் வந்து we'll see about the structure of chromosome. ஸோ குரோமோசோம் நம்ம வந்து பார்த்தோம், ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன வயசில் குரோமோசோம் தான் பார்த்துருப்போம். ஒரு எக்ஸ் ஷேப்பில் வந்து கொடுத்துட்டு சென்டரில் ஒரு டாட். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு குரோமோசோம்னா வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் ஆஃப் குரோமோசோம். ஒரு குரோமோசோம் தான் இப்போ இமேஜின் அந்த ஒரே ஒரு சிங்கிள் ஆர்ம் மட்டும் நான் ஸ்டாண்ட் மட்டும் எடுக்கிறேன்னா மேலே இருக்கிற ஆர்ம் வந்து ஐ கால் இட் அஸ் பி ஆர்ம். இது நம்ம ஆர்ம்ஸ் அப்படின்னு டேர்ம் யூஸ் பண்ணி தான் மென்ஷன் பண்ணுவோம். மேலே இருக்க பார்ட்டை வந்து வி கால் இட் அஸ் பி ஆர்ம், கீழே இருக்கிற ஸ்ட்ரக்சரை வந்து வி கால் இட் அஸ் கியூ ஆர்ம். ஸோ இந்த பி ஆர்ம் கியூ ஆர்ம் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பி ஆர்ம் கியூ ஆர்ம் ரெண்டுமே வந்து ஒன்றா சேரும்போது தான் ஒரு ஃபுல் குரோமோசோமாக வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ராண்ட்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு ஹேர் எடுத்துக்கலாம், எப்படி இருக்கும், ஒரு சின்ன ஹேர், இது வந்து ஒரு சின்ன ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்வேன். அதே மாதிரி டூ ஸ்ட்ராண்ட்ஸ், இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டுமே வந்து கம்பைன் ஆக போகும்போது தான் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இதுக்கு மேலே இந்த டாப் டெர்மினல் எண்ட் ஆஃப் த குரோமோசோம், மேலேயும் சரி கீழேயும் சரி, இந்த டெர்மினல் எட்ஜஸ் ஆஃப் த குரோமோசோம் இருக்கிறதுக்கு பேர் வி கால் இட் அஸ் டீலோமியர். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, டீலோமியர் ஸ்ட்ரக்சர்னா என்னென்னா இந்த டெர்மினல் எண்ட்ஸ் இருக்குல்ல, மேலேயும் சரி கீழேயும் சரி, அந்த இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து வி கால் இட் அஸ் டீலோமியர். அதே மாதிரி சென்டரில் இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டையுமே வந்து ஒன்றா ஜாயின் பண்ணுறது, ஒன்றா வந்து மர்ஜ் ஆகும் இல்லையா, அந்த மர்ஜ் பண்ணுற இடத்துக்கு பேர் வி கால் இட் அஸ் சென்ட்ரோமியர். ஸோ ஞாபகம் சென்ட்ரோமியர். ஸோ ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸ் இதை வந்து ஒன்றா நான் கம்பைன் பண்ண முடியும்னா அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரோமியர்னால தான். அதே மாதிரி ஒரு குரோமோசோமில் வந்து டெர்மினல் எட்ஜஸ் மேலேயும் சரி கீழேயும் சரி அது இருக்க ஸ்ட்ரக்சர் பேர் வந்து வி கால் இட் அஸ் டீலோமியர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இந்த ரெண்டு ஆர்ம்ஸ்மே வந்து இட் வில் பி லைக் ஈக்குவல். அதாவது நம்ம எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வி கால் இட் அஸ் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் அப்படின்ற நம்ம டேர்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம். விச் மீன்ஸ் ரெண்டு ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி இருக்குது, அது ரெண்டும் கம்பைன் ஆகும். ஸோ வி கால் தம் அஸ் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பார்க்கறதுக்கு எது சிமிலராக இருக்கும். எஸ், நெக்ஸ்ட் ஒன். ஸோ
ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் குரோமோசோம், இந்த டேர்ம் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபஸ்ட்டு யார் காயின் பண்ணா, இல்லை இந்த குரோமோசோம் என்ற வார்த்தையை வந்து யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் காயின் பை வால்டேயர். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் காயின் பண்ணா, யார் டிஸ்கவர் பண்ணா, இல்லை யார் ப்ரப்போஸ் பண்ணா, இந்த மாதிரி நீங்கள் வார்த்தையெல்லாம் பண்ணும்போது மேக் ஷுர் யூ லேர்ன் வித் த இயர். ஏன்னா இயரோட கண்டிப்பாக நம்ம படிச்சு தான் ஆகணும். ஸோ இந்த டேர்ம் குரோமோசோம் யார் ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையே யூஸ் பண்ணார், இந்த ஃபஸ்ட்டு யார் வார்த்தையை கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்டேயர் அப்படின்றவர் தான். எந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் 1888. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்தார் யார், பிரிட்ஜஸ் இந்த இயர் 1916. ஸோ இதை இவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து குரோமோசோம்ஸ் தான் முக்கியமான காரணம். எதுக்கு? transfer of information, which means they are the physical carriers of genes அப்படின்றத யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜஸ் இந்த இயர் 1916. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, வால்டேயர் வந்து குரோமோசோம் டேர்மை வந்து காயின் பண்ணார். பிரிட்ஜஸ் அப்படின்றவர் என்ன பண்ணார், 1916 வந்து குரோமோசோம் தான் என்ன பண்ண, ஜீன்ஸை வந்து கேரி பண்ணுது எங்கே, ஒரு ஜென்ரேஷன் டு இன்னொரு ஜென்ரேஷன், இன்னொருத்தங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோம் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் எதால் விச் இஸ் மேட் அப் ஆஃப். ஃபஸ்ட்டு நம்ம குரோமோசோம் பற்றி இன்ஃபர்மேஷன், பேசிக் இன்ஃபர்மேஷன் எடுத்தோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் குரோமோசோம் இஸ் மேட் அப் ஆஃப் அசோசியேட்டட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டிஎன்ஏ. ஸோ வி ஆல்ரெடி சா அபவுட் த டிஎன்ஏயோட எக்ஸ்பான்ஷன் நம்ம வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அகெயின் chromosomes are composed of thread-like strands. We call them as chromatin. இப்போ தான் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த thread-like ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்ட், ஒரு சின்ன த்ரெட். இப்போ நம்ம நூல் பார்த்துருப்பீங்க, நூல் சிம்பிளாக மெலிசாக இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் ஸ்ட்ராண்ட், ஒரு சிங்கிள் த்ரெட்-லைக் ஸ்ட்ராண்ட், அதை வந்து we call it as chromatin. ஸோ இந்த மாதிரி ரெண்டு குரோமாட்டினுமே ஒன்றா சேரும்போது தான் என்ன ஃபார்ம் ஆகும், ஒரு ப்ராப்பரான ஒரு குரோமோசோம் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஒன். So chromosome consists of two symmetrical structures. We call it as chromatid. Just now we saw, இப்போ தான் நான் சொன்னேன், ரெண்டு சிமிலர், பார்த்தா டிஃப்ரென்ஸே இருக்காது, ரெண்டு சிமிலர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒன்றா சேர்ந்தது தான் வந்து we call it as chromatids. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டியூரிங் செல் டிவிஷன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செல் டிவிஷன் அப்போ மட்டும்தான் இந்த குரோமோசோம் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த குரோமோசோம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஒரு சின்னதாக ஒரு சின்ன வெட்டு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன ஒரு பாகம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் வந்து 2 types ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஒன்று வந்து பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அண்ட் அதர் ஒன் வி ஹேவ் இஸ் த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ அது என்னது நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நார்மலாக வந்து ஸ்ட்ரக்சர், ஒரு குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீலோமியர், வி சா வாட் த டீலோமியர். இப்போ ஒரு எக்ஸ் ஷேப் குரோமோசோம் இருக்குது அப்படின்னா அந்த எட்ஜஸ், டெர்மினல் எட்ஜஸ் தான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி we call it as the telomere. ஸோ வாட் இஸ் டீலோமியர் எதுக்கு? இப்போ டீலோமியர் ஏதாவது ஒரு ஆர்கன்லேயோ ஒரு ஆர்கான்ஸ்லேயோ ஒரு பார்ட்னா கண்டிப்பாக இட் ஹேஸ் சம் பர்பஸ். ஸோ இந்த டீலோமியரும் பார்த்தீங்கன்னா குரோமோசோமில் எதுக்கு இருக்குன்னா, இமேஜினாக ஒரு குரோமோசோம் பற்றி நான் சொல்லிட்டேன், ரெண்டு குரோமோசோம் ஒரு ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து குரோமோசோம்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ மேலேயும் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குரோமோசோம் வந்து we have like many நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் how many pairs of chromosomes we have. நம்ம உடம்புல ஒரு ஹியூமன், ஒரு நார்மல் அடல்ட், ஒரு ஆர்கானிசமுமே பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோம் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸில் நம்ம எடுத்துக்கிறோன்னா எவ்வளோ pairs of chromosomes இருக்குன்னா we have 23 pairs of chromosomes, which means we have 46 chromosomes. For normal human adultல பார்த்தீங்கன்னா we have 23 pairs of chromosomes, which is 46 chromosomes. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா first 22 pairs வந்து நார்மலாக we call it as autosomes அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தவிர்த்துட்டு லாஸ்ட் pair, which is the 23rd pair. The 23rd pair of chromosome வந்து we call them as sex chromosomes. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம உடம்புல வந்து we have 23 pairs of chromosomes. அதில் 22 pairs of chromosomes வந்து we call it as autosomes. The last pair of the 23rd pair of chromosome நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா we call it as sex chromosomes. அந்த sex chromosomes எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு, whether it's going to be a male or female, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் வந்து இந்த செக்ஸ் குரோமோசோம்ஸோட இம்பார்ட்டன்ட் பர்பஸ். இப்போ வந்து பேஸ் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியர் நம்ம எல்லாரும் தெரியும், ஒரு எக்ஸ் மாதிரி ஷேப் இருக்கிற சென்டர் ஜாயின் பண்ணுற சென்ட்ரோமியர். ஸோ the position of the centromere வச்சு நம்ம chromosome வந்து we can divide into 4 different types. என்ன types அப்படினு பார்த்தீங்கன்னா first one is telocentric, second one is acrocentric, third one is metacentric, and the final one is submetacentric. So இந்த ஆர்டரோட படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். First one is telocentric, second one is acrocentric, third one is metacentric, and the fourth type is submetacentric. These are the 4 types of chromosomes. Example இந்த question வந்து நிறைய கேட்கறதுக்கு சான்ஸ் உண்டு. Explain the types of chromosomes
பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பயாலஜிலையும் சரி டாப்பிக்கில் இந்த மாதிரி இடத்துல டயக்ராமே வந்து உங்கள் ஆன்சரை சொல்லிடும். ஸோ மேக் ஷூர் யூ புட் த டயக்ராம் ஃபர்ஸ்ட். டயக்ராமை போட்டு அதுக்கப்புறமேட்டு ஆன்சரை எழுத ஆரம்பிங்க. டயக்ராம் கரெக்டாக இருந்தாலே கண்டிப்பாக உங்கள் ஆன்சருமே வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் we will see about the types of chromosome. ஏற்கனவே சொன்ன மாதிரி we had telocentric, acrocentric, submetacentric and metacentric. ஸோ பின்னாடிலேருந்து வரலாம். மெட்டாசென்ட்ரிக். இந்த மெட்டாசென்ட்ரிக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we all know center position is the centromere. ஸோ இந்த மெட்டாசென்ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஹாஃப்ஸாக வந்து ஒரு குரோமோசோம் டிவைட் ஆகிருக்கும். which means the p arm, ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பர் ஆர்ம் வந்து p arm சொல்வோம், லோவர் ஆர்ம் வந்து q armனு நம்ம சொல்லுவோம். ஸோ ஈக்குவலாக வந்து ஒரு குரோமோசோம் வந்து டிவைட் ஆகிருக்கும். இது சென்ட்ரோமியர் வந்து கரெக்டாக சென்டர் ஆஃப் ஒரு குரோமோசோமில் இருக்கும். விச் மீன்ஸ் அப்பர் ஹாஃபும் சரி லோவர் ஹாஃபும் சரி ஈக்குவலாக வந்து டிவைட் ஆகிருக்கும். ஸோ மெட்டாசென்ட்ரிக் வந்து ஜென்ரலாக எந்த ஷேப்பில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன் த வி ஷேப். ஓகேவா? ஸோ மெட்டாசென்ட்ரிக்கில் எப்படி இருக்கும்? த குரோமோசோம் வில் பி டிவைடட் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக டிவைட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம், சப்மெட்டாசென்ட்ரிக். சப்மெட்டாசென்ட்ரிக் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், சென்ட்ரோமியர் வந்து ஈக்குவலாக சென்டரில் டிவைட் ஆகலை. பட் ஆனால் சென்டரை விட கொஞ்சம் லைட்டாக வந்து மேலே போயிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் டோட்டலாக மொத்தமாகவும் மேலே எங்கே இந்த டாப் டெர்மினல் எட்ஜஸில் இருக்கிற டீலோசென்ட்ரிக் பொசிஷனுக்குமே அது போகல. ஆனால் அதுக்கு பதில் எப்படி இருக்குது, ஓரளவுக்கு சென்டரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது. இந்த மாதிரி பொசிஷன் இருக்கும்போது we call it as submetacentric, which means the upper P arm வந்து சின்னதாக இருக்கும் when compared to the lower Q arm. Q arm வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் சப்மெட்டாசென்ட்ரிக்கில் Q arm பெருசாக இருக்கும் when compared to the P arm. இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது we call it as submetacentric chromosome. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் எந்த ஷேப்பில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா it is going to be L shape. ஸோ இப்போ பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி டிவைடட் இன்ட்டு 4 டைப்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட்லேருந்து வரலாம், மெட்டாசென்ட்ரிக். இந்த மெட்டாசென்ட்ரிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சென்ட்ரோமியர் வந்து கரெக்டாக சென்டரில் தான் இருக்கும். விச் மீன்ஸ் ஒரு குரோமோசோம் வந்து நான் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக வந்து இங்கே பிரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப்பர் ஆர்ம் வந்து we call it as P arm and the lower arm வந்து we call it as Q arm. ஸோ இந்த சென்ட்ரோமியர் வந்து கரெக்டாக ஈக்குவலாக P ஆர்மையும் சரி Q ஆர்மையும் ஈக்குவலாக வந்து டிவைட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேப் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா it will be in the V shape. So the position of chromosome will be in the V shape. Next one பார்த்தீங்கன்னா submetacentric. The submetacentricக்கும் மெட்டாசென்ட்ரிக்கும் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சென்ட்ரோமியர் ஈக்குவலாக குரோமோசோமை சென்டரில் வந்து டிவைட் பண்ணோம் சென்ட்ரோமியர். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரோமியர் வந்து சென்டரில் இருக்காது, சென்டரோட கொஞ்சம் தள்ளி மேலே வந்து பிளேஸ் ஆகிருக்கும், கொஞ்சம் மேலே பிளேஸ் ஆகிருக்கும். மேலே சென்ஸ் டோட்டலாக வந்து டுவர்ட்ஸ் டிலோமியருக்கும் வந்து பிளேஸ் ஆகிருக்காது, கொஞ்சம் தள்ளியே பிளேஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி பொசிஷன் விச் மீன்ஸ் த P arm வந்து சின்னதாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு த Q arm. Q arm வந்து பெருசாகவே இருக்கும் P arm நீங்கள் கம்பேர் பண்ணுறதை விட. இந்த மாதிரி பொசிஷன் இருக்கிறது வந்து we call it as submetacentric chromosome. ஸோ இந்த மாதிரி குரோமோசோம் இப்போ the position of a chromosome எந்த ஷேப்பில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா it will be in the L shape. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆக்ரோசென்ட்ரிக். இந்த ஆக்ரோசென்ட்ரிக்கில் நீங்கள் இதுக்கும் இந்த சப்மெட்டாசென்ட்ரிக்கும் ஆக்ரோசென்ட்ரிக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். சென்ட்ரோமியர் அகெயின் அன்ஈக்குவலாக டிவைட் ஆயிருக்கு, இதுலேயுமே அன்ஈக்குவலாக தான் டிவைட் ஆயிருக்கு. ஆனால் இல்லை நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இட் வில் பி டுவர்ட்ஸ் த டெர்மினல் எட்ஜ். ஸோ P armல இருக்கிற டெர்மினல் எட்ஜுக்கு கிட்டக்க ரொம்பவே ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் வந்து இந்த சென்ட்ரோமியர் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். அந்த நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், இந்த டெர்மினல் எட்ஜுக்கு பேர் நம்ம என்னென்னு பார்த்தோம், டீலோமியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் த டீலோமியருக்கு ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தான் சென்ட்ரோமியர் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். இதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன் த J ஷேப். இதில் வந்து Q arm ரொம்பவே லென்த்தியாக இருக்கும் and the P arm ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கும், where the centromere will be placed towards the telomere, terminal end கிட்ட வந்து placed ஆயிருக்கும். ஸோ ஃபைனல் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா we have the telocentric chromosome. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம்லாம் டிவைடே ஆயிருக்காது, வெறும் இதில் வந்து Q arm மட்டும்தான் இருக்கும். P armக்கு இடமே கிடையாது, வெறும் Q arm மட்டும்தான் இருக்கும். இதில் சென்ட்ரோமியர் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த எட்ஜ், சென்டராக ஒரு குரோமோசோம் தான் இருக்கும், ஈக்குவலாக டிவைட்லாம் ஆகாது. இட் வில் பி டுவர்ட்ஸ் எட்ஜ், இதில் வந்து Q arm மட்டும்தான் இருக்கும். இதோட ஷேப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன் த I shape. ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர். ஸோ இந்த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் எப்படி ஆஸ்கிங் யூ எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மேக் ஷூர் யூ ட்ரா த டயக்ராம் ஃபர்ஸ்ட். டயக்ராமை போட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர், இதை எழுதும்போது ஷேப் ஆஃப் குரோமோசோம் வெதர் இட்ஸ் V ஷேப், L ஷேப், J ஷேப்டு, I ஷேப் கண்டிப்பாக வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் பார்த்தோம் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர். தட் இஸ் நம்ம வந்து 4 டைப்ஸ் வந்து பார்த்துருப்போம், மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், ஆக்ரோசென்ட்ரிக் அண்ட் டீலோசென்ட்ரிக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து வி saw about what are autosomes அப்படின்றதும் என்னென்னு பார்த்தோம், செக்ஸ் குரோமோசோம்ஸ் என்ன அப்படின்றதையும் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் குரோமோசோம்ஸ் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெஷல் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 2 ஸ்பெஷல் குரோமோசோம்ஸ் உண்டு. ஒன்று வந்து பாலிடீன் குரோமோசோம்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா we have the லாம்ப்ரெஷ் குரோமோசோம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாலிடீன் குரோமோசோம்ஸ். இந்த பாலிடீன் குரோமோசோம்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் மோஸ்ட்லி நம்ம சொல்லும்போது சலைவரி கிளான்ஸில் வந்து இருக்கும். ஸோ அந்த சலைவரி கிளான்ஸில் தான் இருக்குது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணது எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஃப்ளை, தட் இஸ் ட்ராசோஃபிலியாவில் தான் வந்து அப்சர்வ் பண்ணார். யாருன்னு பார்த்தீங்கன்னா பால்பியானி அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். ஓகே, இந்த ஃப்ரூட் ஃப்ளை சலைவரி கிளாண்டில் தான் வந்து இந்த டைப் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து அவர் அனலைஸ் பண்ணார். அதனால் இந்த பாலிடீன் குரோமோசோம்ஸ்க்கு இன்னொரு பேரும் இருக்குது, சலைவரி கிளான்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்றதுமே வந்து சொல்லுவாங்க. சரி, பாலிடீன் குரோமோசோம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பாலிடீன் குரோமோசோம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரோமோசோம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கும்போது அந்த ஒரு டைப் ஆஃப் குரோமோசோமே வந்து நிறைய டூப்ளிகேட் காப்பீஸ் இருக்கும். ஒரு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும், ஒரு ஃபோட்டோ நம்ம ஜெராக்ஸ் எடுப்போம் இல்லையா. ஸோ ஒரு சிங்கிள் குரோமோசோம் மாதிரி நிறைய டூப்ளிகேட் காப்பீஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டூப்ளிகேட் காப்பீஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பாலிடீன் குரோமோசோம்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சலைவரி கிளான்ஸில் இருக்கிறதுனால வி கால் இட் சலைவரி கிளாண்ட் குரோமோசோம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ நம்ம சென்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளஃபியான ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் சென்டர் ரீஜன். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது, பால்பியானி ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் இதை கண்டுபிடிச்சவரே வந்து பால்பியானி அப்படின்றதுனால இதுக்கு பால்பியானி ரிங்ஸ் அப்படின்றது ஒரு பேரும் உண்டு. சரி, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த குரோமோசோமில் வந்து தெளிவாக பார்க்கலாம். வி ஹாவ் அ டார்க் பேண்ட், ஒரு லைட் பேண்ட் இருக்கும். அகெயின் வில் பி ஹேவிங் அ டார்க் பேண்ட், லைட் பேண்ட், டார்க் பேண்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும், டார்க் லைட் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபுல்லி மேடப் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏட ஃபுல் ஃபார்ம் எனக்கு ஏற்கனவே என்னன்னு தெரியும், டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். சரி, இந்த டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா இந்த டார்க் பேண்ட் இருக்கு இல்லையா, இந்த டார்க் பேண்ட் வந்து இட் இஸ் மேடப் ஆஃப் 95% ஆஃப் டிஎன்ஏ. வேரஸ் இந்த சென்டரில் இருக்கு இல்லையா இந்த லைட் பேண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர் பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்டர்னா இன் பிட்வீன், நடுவில். ஸோ இந்த 2 டார்க் பேண்ட் நடுவில் இருக்கக்கூடிய இந்த இன்டர் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேடப் ஆஃப் 5% ஆஃப் டிஎன்ஏ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி. ஸோ இந்த பால்பியானி ரிங்ஸ்க்கு வந்து இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா we call it as குரோமோசோமல் பஃப். ஸோ இந்த குரோமோசோமல் பஃப்லாம் வந்து எதில் நம்மளுக்கு வந்து கிளியராக விசிபிளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சில லார்வல் வெரைட்டிஸில் வந்து நமக்கு தெளிவாக இந்த குரோமோசோமல் பஃப் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த பாலிடீன் குரோமோசோம்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா we will see about the லாம்ப்ரெஷ் குரோமோசோம்ஸ். அகெயின் இட்ஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் குரோமோசோம். இந்த லாம்ப்ரெஷ் குரோமோசோம்ஸ் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ லூப் சொல்லலை, வளைஞ்சி இருக்கும் ஒரு லூப். ஸோ இங்கே இருக்கிற ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சர் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் லூப்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லூப் வந்து இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லூப் பார்த்தீங்கன்னா இந்த லாம்ப்ரெஷ் குரோமோசோம்ஸ் இனிஷியலாக வந்து டிஎன்ஏவோட தான் ஸ்டார்ட் ஆகும். பட் லேட்டராக என்ன ஆகிடும் வந்து இட் கெட்ஸ் எக்ஸ்டெண்டட். எதனால் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ஆர்என்ஏனால ஃபர்தராக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு ஒரு லூப் ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து எதில் விசிபிளாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் சாலமன் ஃபிஷ் பார்ப்போம்ல, அந்த சாலமன் ஃபிஷ்ஷில் சரி, அகெயின் சில டைப் ஆஃப் ஆல்கே வெரைட்டிஸ் எல்லாம் வந்து இந்த லாம்ப்ரெஷ் குரோமோசோம் வந்து தெளிவாக விசிபிளாக இருந்தது. இதை வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிங் அப்படின்றவர் இந்த இயர் 1882. ஸோ தீஸ் ஆர் த 2 ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ்.